கைஸ் வேற யாரும் ரெக்கார்டிங் ஸ்டார்ட் பண்ணல? ஓகே, இது பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 1 மினிட் தான் அந்த ரெக்கார்டு ஆயிருந்தது. ஓகே, ஸோ யாரும் ரெக்கார்டிங் சொல்லி கொடுக்காதீங்க, அந்த கண்ட்ரோல்ஸ்லாம் கேட்டிருக்கேன். ஓகே சரி. சரி, ஸோ ஆல்ரெடி என்ன வச்சிருக்கோம்னு சொல்லியிருந்தீங்கன்னா 2 பட்டன் வச்சிருக்கிறோம். ஒன்று எடிட் அண்ட் டெலிட் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் எடிட் பண்ணலாம், அதுக்கப்புறம் டெலிட் பண்ணலாம். ஓகே, என்னாச்சு இல்லையா? சரி, ஸோ இப்போ எடிட் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணும்போது என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா, புதுசாக ஒரு ஃபார்ம் ஒன்று ஓப்பன் பண்ணணும்னு சொல்லி பார்த்தோம். பை டிஃபால்ட் அந்த ஃபார்ம் தெரியணுமா தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா தெரியக்கூடாது. ஓகே, எடிட்ங்கிற பட்டனை கிளிக் பண்ணும்போது தான் அந்த ஃபார்ம் என்ன ஆகணும், ஓப்பனே ஆகணும். அப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கணும், ஃபர்ஸ்ட் ஒரு ஃபார்ம் போட்டு அதை வந்து டிஸ்பிளே நன் பண்ணி வச்சிருக்கணும். கரெக்டா? ஸோ அதுக்காக என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா, இங்கே தான் நம்மளோட யூஏஎல்ல எல்லாமே டிஸ்பிளே ஆகிட்டு இருக்கு. ஸோ ஃபார்மை இதர் மேலே கொண்டு வாங்க, இல்லை கீழே கொண்டு வாங்க. நான் கீழே எடுத்துட்டு வர்றேன். ஓகே, ஸோ அப்படி பார்த்தோம் அப்படின்னா இங்கே நம்ம எல்ஐஸ் டிஸ்பிளே பண்ணுறோம் மெனுலையா. ஓகே, இது கீழே. ஓகே, ஸோ அப்போ இதில் வந்து ஒரு டிவ் போட்டு ஒரு H2 ஹெட்டிங்கில் எடிட் லிஸ்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கோங்க. ஸோ பக்கத்தில் என்ன வேணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா லிஸ்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்து அந்த லிஸ்ட்டை ஷோ பண்ணுறதுக்கு ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் ஒன்று வேணும். ஸோ இன் ஃபியூச்சரில் இந்த டெக்ஸ்ட் பாக்ஸில் போயிட்டு நான் வேலையை வந்து செட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக கண்டிப்பாக இதை என்ன பண்ணுற மாதிரி இருக்கும், ஐடென்டிஃபை பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால ஐடின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். ஸோ இதில் போயிட்டு எடிட் லிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடி ஒன்று செட் பண்ணிக்கிறேன். ஸோ 2 BR கொடுத்து கீழே வந்து ஒரு பட்டன். ஓகே, மேபி என்ன வச்சுக்கலாம்னு சொல்லியிருந்தீங்கன்னா அப்டேட் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கலாம். ஓகே, இப்போ பேஜ் லோட் ஆகும்போது என்ன ஆகும், நம்மளுக்கு அந்த ஃபார்ம் வந்து நம்மளுக்கு ஷோ ஆகிட்டு கரெக்டாக. பேஜ் லோட் ஆகும்போது என்ன ஆகிட்டு ஷோ ஆகிட்டு. பேஜ் லோட் ஆகும்போது இதை காமிக்கலாமா, காமிக்கல. எடிட்டிங்கிற பட்டன் கிளிக் பண்ணும்போது தான் என்ன பண்ணணும், காமிக்கணும். ஓகே, ஸோ அப்போ என்ன பண்ணிடலாம், நீங்கள் இந்த இடத்துல போயிட்டு ஸ்டைலில் போயிட்டு டிஸ்பிளே ப்ராப்பர்ட்டியை என்னன்னு மாற்றிடுங்க, நன் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றிடுங்க. ஓகே, ஸோ ஃபியூச்சரில் நான் எடிட்டுங்கிற பட்டனை கிளிக் பண்ணும்போது இந்த டிவோட ஸ்டைல் ப்ராப்பர்ட்டி டிஸ்பிளேவை நன்னுக்கு பதிலாக என்ன மாற்ற போகிறோம், பிளாக் அப்படின்னு சொல்லிட்டு மாற்ற போகிறோம். ஆல்ரெடி நீங்கள் பண்ணீங்கல்ல ரெடி பட்டனுக்கு. ஓகே, ஸோ ஒரு சுச்சுவேஷன் அந்த எலமெண்ட் ஐடென்டிஃபை பண்ணுற மாதிரி வருது. அப்போ எனக்கு ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா ஐடி வேணும். நான் அந்த இடத்துல எடிட் ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிக்கிறேன், ஒரு ஐடி ஒன்று கொடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ போய் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன தெரியாது, அந்த ஃபார்ம் வந்து நம்மளுக்கு விசிபிளாக தெரியாது. ஓகே ரைட். ஸோ நம்ம என்ன பேசணும், நான் எந்த எல்லைக்கு ஈக்குவலண்ட்டாக இருக்கிற இந்த எடிட்ங்கிற பட்டனை கிளிக் பண்ணணும், அந்த எல்லையோட வேல்யூவை இந்த டெக்ஸ்ட் பாக்ஸில் எடுத்து என்ன பண்ணணும், ஸ்டோர் பண்ணணும். அப்போ நான் கிளிக் பண்ணும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு ஜாவாஸ்கிரிப்ட் ஃபங்க்ஷன் என்ன பண்ணணும், நான் கால் பண்ணணும். ஓகே, எது எடிட் பட்டன், இதுதான் நம்மளோட எடிட் பட்டன். ஓகே, அப்போ இந்த இடத்துல வந்துட்டு வாட்ஸ் த ஈவெண்ட் ஆன் கிளிக் ஈக்குவல்னு சொல்லிட்டு ஆல்ரெடி வெளியில் டபுள் கோர்ஸ் இருக்கிறதுனால உள்ளுக்குள்ள என்ன யூஸ் பண்ணுறேன், சிங்கிள் கோர்ஸ் யூஸ் பண்ணுறேன். இதில் டூ எடிட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன். ஓகேவா ரைட். இப்போ இந்த ஃபங்க்ஷனுக்குள்ள போயிட்டு டூ எடிட் ஆஃப் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கலாம். இதுக்குள்ளதான் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா இந்த ஃபார்ம் வந்து டிஸ்பிளே நன்னா இருக்கிறத பிளாக்கா மாற்ற போறோம். ஓகே, இங்க மாத்துங்க. என்ன பண்ணணும், டாக்குமெண்ட் டாட் கெட் எலிமெண்ட் பை ஐடியா, வாட் இஸ் தி ஐடி வேல்யூ, எடிட் ஃபார்ம். ஓகே ரைட், இதுக்கப்புறமா சொல்லுங்க எடிட் ஃபார்ம் டாட் ஸ்டைல் டாட் என்னது, டிஸ்ப்ளே ஸ்டைல் ஸ்டைல். ஸ்டைல்ல தானே மாத்த போறீங்க, ஸ்டைல் ப்ராப்பர்ட்டி தானே டிஸ்பிளே நன்னா இருக்கிறது பிளாக்கா மாத்த போறீங்க. இங்க ஆட்ரிபியூட் அப்படின்னா அங்க என்னது, ப்ராப்பர்ட்டி. அப்ப ஸ்டைலுங்கிறது இங்க ஆட்ரிபியூட்டா இருக்கு அப்படின்னா நான் இந்த இடத்துல எப்படி யூஸ் பண்ணிருக்கணும், அந்த ஆப்ஜெக்டோட ப்ராப்பர்ட்டியா யூஸ் பண்ணிருக்கணும். இப்போ இந்த ஸ்டைலுங்கிற ப்ராப்பர்ட்டில என்ன ஸ்டோர் ஆயிருக்கு அப்படின்னா ஒரு ஸ்டைல் வேல்யூஸ் எல்லாமே ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே ஒரு ஆப்ஜெக்டா என்ன இருக்கு, ஸ்டோர் ஆயிருக்கு. அப்போ இந்த ஸ்டைலுங்கிறதோட வேல்யூவே என்னன்னு சொல்லிட்டீங்கன்னா ஒரு ஆப்ஜெக்ட் தான். அந்த ஆப்ஜெக்ட்ல இருந்து என்ன ஸ்டைல் ப்ராப்பர்ட்டி வேணுமோ அந்த ஸ்டைல் ப்ராப்பர்ட்டி. இப்போ நம்மளுக்கு என்ன ஸ்டைல் ப்ராப்பர்ட்டி வேணும், டிஸ்பிளே. ஸோ ஸ்டைல் டாட் டிஸ்பிளே ஈக்குவல் டு என்ன பண்ண போறீங்களோ அது. ஆல்ரெடி நன்னா இருக்கு அப்படின்னா அது ஜஸ்ட் ஆப்போசிட் என்ன, பிளாக். ஓகே, ஷோ பண்றதுக்கு. ஸோ பிளாக் அப்படின்னு சொல்லி கொடுத்தோம் அப்படின்னா இப்போ எடிட்டுங்கிற ஃபார்மை கிளிக் பண்ணும்போது தான் எனக்கு அது ஓப்பனே ஆகும். ஓகே, ஸோ கிளிக் பண்ணோம் அப்படின்னா என்ன ஆகுது, எனக்கு அது ஓப்பன் ஆகும். பட் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா எடிட்டிங் இந்த பட்டனை கிளிக் பண்ணும்போது இந்த அபவுட் அப்படிங்கிறது எதுக்குள்ள வந்திருக்கணும், ஆட்டோமேட்டிக்கா
இதுக்குள்ள வந்திருக்கணும். ஓகேவா? இதை கொண்டு வரணும் அப்படின்னா வாட் இஸ் த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் சொல்லுங்க. கிளிக் பண்ணும்போது நான் என்ன கிளிக் பண்ணணும், அதோட வேல்யூ வந்து எனக்கு இந்த பாக்ஸ்க்குள்ள வரணும். பாக்ஸ் வேல்யூ கொடுக்கறது அப்புறம் ஸ்டாட்டிக்கா கொடுக்க மாட்டோம்ல. ஸ்டாட்டிக்கா கொடுத்தா நீங்க எப்பவுமே அதே வேல்யூ தானே காமிச்சிட்டு இருக்கும். எப்பவுமே அதே வேல்யூ காமிக்கணுமா, பட்டனை கிளிக் பண்ணும்போது வர வேல்யூ காமிக்கணுமா? கிளிக் பண்ணும்போது வர வேல்யூ தான் காமிக்கணும். ஸோ what is the first step? guys ஆன்சர் பண்ணுங்க. என்ன பண்ணலாம்? this dot value போலாமா சார்? this dot value அப்படின்னா அந்த டெக்ஸ்ட் பாக்ஸோட வேல்யூ. ஓகே, இந்த இடத்துல this அப்படின்னு சொல்லி அப்படின்னா this அப்படிங்க எதை ரெப்ரசன்ட் பண்ணும்? கரண்ட் ஆப்ஜெக்ட். கரண்ட் ஆப்ஜெக்ட்ங்கிறது என்ன? டெக்ஸ்ட் பாக்ஸ். அப்போ உங்களுக்கு என்ன பாஸ் ஆகும்னா எடிட்டுங்கிறது தான் பாஸ் ஆகும். ஸோ என்ன பண்ணலாம்? லாஜிக் மட்டும் சொல்லுங்க என்ன பண்ணணும். இந்த வேல்யூவை நான் பட்டனை எடிட்டுங்கிற பட்டனை கிளிக் பண்ணும்போது நான் என்ன ரோல ஈக்குவலண்டா எடிட்னு கிளிக் பண்ணணும், அந்த பட்டனோட அந்த லிஸ்டோட வேல்யூ எனக்கு இதில் வரணும். ஸோ வாட் இஸ் த லாஜிக்? சீக்கிரம் ஆன்சர் பண்ணுங்க. தெரிஞ்சே சொல்லுங்க என்ன பண்ணலாம். ரொம்ப சிம்பிள்ங்க. இது வரைக்கும் பார்த்ததான் கேட்குறேன், வேற ஒன்றும் இல்லை. எம்போட்டுங்களோட ஐடி கண்டுபிடிக்கணும். எதுக்கு? எம்போட்டுங்கிறது ஐடி கண்டுபிடிக்கணும். இல்லையே. இண்டெக்ஸ் நம்பர் வச்சு கொண்டு வரலாமா சார்? சொல்லுங்க. இண்டெக்ஸ் நம்பர் அதோட மெனூஸ் டாட் மெனூஸ் அந்த பிராக்கெட்ல ஐ வச்சு. வெரி குட். அப்படிதான் எடுத்துட்டு வரணும். ஏன் சொல்ல மாட்டேங்கிறீங்க? அரேல இருந்து ஒரு பர்டிகுலர் வேல்யூவை நான் எடுக்கணும் அப்படின்னா என்ன தெரியணும் நம்மளுக்கு? நேம் தெரிஞ்சா எப்படிப்பா? இண்டெக்ஸ் தெரியணும். இந்த வேல்யூஸ் எல்லாமே எங்க ஸ்டோர் ஆயிருக்கு? அரேக்குள்ள இண்டெக்ஸ்ல தான் ஸ்டோர் ஆயிருக்கு. அப்படிதானே? இது எதுல ஸ்டோர் ஆயிருக்கு? என்ன நம்பர்ல ஸ்டோர் ஆயிருக்கு? 0. இதுல எது ஸ்டோர் ஆயிருக்கு? 1. அப்ப நான் அந்த பட்டனை கிளிக் பண்ணும்போது எந்த இண்டெக்ஸ் நம்பர்ல இருக்கிற வேல்யூ நான் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு என்ன தெரியணும்? இண்டெக்ஸ் நம்பர் தெரியணும். இதை ஏன் சொல்ல மாட்டேங்கிறீங்க? பார்த்தது தானே. அரேல இருக்கிற மொத்த வேல்யூ வேணும்னா அரே நேம் சொன்னா மொத்த வேல்யூயும் கிடைச்சிரும். ஏதோ ஒரு வேல்யூ இருந்துச்சீங்கன்னா எந்த இண்டெக்ஸ் நம்பர் கொடுத்தீங்களோ அந்த இண்டெக்ஸ் நம்பர் இருக்கிற வேல்யூ கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் என்ன கிடைக்கும் போகுது? வேல்யூ கிடைக்குதுன்னு சொல்லிட்டு. அப்படிதானே? சரி. அப்போ வெரி குட் பிரிஜேஷ். ஸோ நான் அந்த இடத்துல எடிட் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணும்போது நான் என்ன ரோவுக்கு ஈக்குவலண்டா அந்த எடிட்டுங்கிற பட்டன் கிளிக் பண்ணணும், அதோட இண்டெக்ஸ் நம்பரை நான் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த ஃபங்க்ஷனுக்கு நான் பாஸ் பண்ணணும். ஓகே, ஆல்ரெடி என்னோட அரே வந்து குளோபல் வேரியபிள் தான் அப்படிங்கிறதுனால மெனூஸ் ஆஃப் இங்கே என்ன இண்டெக்ஸ் நம்பர் வந்ததோ அதை எடுத்து இந்த டெக்ஸ்ட் பாக்ஸில் போயிட்டு என்ன பண்ணிட போகிறேன்? பைண்ட் பண்ணிட போகிறேன். அவ்வளோதான். ஓகேவா? அப்போ எனக்கு இண்டெக்ஸ் நம்பர் இங்கே எதில் கிடைக்குது அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா இந்த பட்டனில் இண்டெக்ஸ் நம்பர் எதில் கிடைக்குது சொல்லுங்க பார்ப்போம். இண்டெக்ஸ் நம்பர் எதில் கிடைக்குது? ஐல ஐ வச்சு தானே எடுக்கிறீங்க. மெனூஸ் ஆஃப் ஐ அதான 0 1 2 3 சொல்லிட்டு மாறிட்டு இருக்கு. அப்போ நான் டூ எடிட் அப்படிங்கிற இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணும்போது நான் என்ன வேல்யூ பாஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த ஐயோட வேல்யூ என்ன பண்ணணும்? நான் பாஸ் பண்ணணும். ஓகே, இப்போ ஐ அப்படிங்கிறது என்னன்னு சொல்லிட்டீங்கன்னா இட்ஸ் ஜாவாஸ்கிரிப்ட் வேரியபிள். அப்படி தானே போட்டிருக்கோம். வேற ஐ ஈக்குவல் தானே போட்டிருக்கோம். அப்போ ஐங்கிறது என்ன? ஜாவாஸ்கிரிப்ட் வேரியபிள். ஒரு வேரியபிளை எங்கேயாவது நீங்கள் கால் பண்ணும்போது கோட்ஸ்குள்ள என்ன பண்ணக்கூடாதுன்னு சொல்லி பேசணும், கால் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி பேசணும். அப்படி கோட்ஸ்குள்ள கால் பண்ணீங்கன்னா அந்த வேரியபிள் இருக்கிற வேல்யூ வராது, அதே ஒரு டெக்ஸ்டா தான் வரும்னு சொல்லி பேசணும்.
அப்போ நான் என்ன பண்ண வேண்டியது இருக்குன்னு சொல்லிட்டீங்கன்னா இந்த ஐயை நான் இங்கே பாஸ் பண்ண வேண்டியது இருக்கு. அதனால இப்படி போயிட்டு என்ன கொடுக்குறேன், ஐன்னு சொல்லி கொடுக்குறேன். பட் இப்படி கொடுத்தா அது ஐன்னு சொல்லி எடுத்துக்கிட்டுமான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எடுக்காது. ஏன்னா எதுக்குள்ள இருக்காது, கோட்ஸ்குள்ள இருக்கு. அப்போ இந்த ஐயை என்ன பண்ணணும் அப்படின்னா கோட்ஸ் விட்டு வெளியில எடுத்துட்டு வரணும். ஓகே, ஸோ அதுக்காக நான் என்ன பண்ண போறேன், இங்க ஓபன் பண்ண இந்த சிங்கிள் கோட்ஸை இங்கே நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். ஓகேவா, இங்க ஓப்பன் பண்ணல இந்த சிங்கிள் கோட்ஸ், இது என்ன பண்ணியாச்சு, இங்கே க்ளோஸ் பண்ணியாச்சு. மறுபடியும் இங்கே ஒரு சிங்கிள் கோட்ஸ் வந்து க்ளோஸ் பண்றோம்ல, அப்போ அதுக்கு நான் ஒரு டைம் இன்னொரு வாட்டி ஓப்பன் பண்ணியிருக்கணும்ல. அதுக்காக என்ன பண்றேன் அப்படின்னா ஒரு டைம் என்ன பண்றேன், ஓப்பன் பண்ணி விட்டுருக்கேன். ஓகே, ரெண்டையும் கன்காயிட் பண்றதுக்காக எனக்கு என்ன தேவைப்படுது அப்படின்னா இங்கே ஒரு ப்ளஸ் தேவைப்படுது, இங்கே ஒரு ப்ளஸ் தேவைப்படுது. கரெக்டா? இப்போ நம்ம சிங்கிள் கோட்ஸை க்ளோஸ் பண்ணிட்டோம், பட் இன்னும் என்ன பண்ணல, இந்த டபுள் கோட்ஸை நம்ம க்ளோஸ் பண்ணல. அப்படிதானே, இந்த சிங்கிள் கோட்ஸ் தான் க்ளோஸ் பண்ணியிருக்கோம், டபுள் கோட்ஸ் என்ன பண்ணணும் நம்ம க்ளோஸ் பண்ணல. ஓகே, ஆக்சுவலி சிங்கிள் கோட்ஸை க்ளோஸ் பண்ண வேண்டாம்னு நினைக்கிறேன், வெயிட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் நான் டபுள் கோட்ஸை க்ளோஸ் பண்ணிட்டு இதுக்கு வரேன். ஸோ இங்கே ஓப்பன் பண்ணியிருக்க இந்த டபுள் கோட்ஸை இங்கே என்ன பண்ணிட போறேன் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா க்ளோஸ் பண்ணிட போறேன். ஓகே ஓகே ரைட். நெக்ஸ்ட் இந்த டபுள் கோட்ஸை நான் அகைன் கண்டினியூ பண்ணணும். கரெக்டா? எதுக்கு அப்புறத்துல ஐக்கு அப்புறத்துலேருந்து என்ன பண்ணணும், நான் கண்டினியூ பண்ணணும். ஏன்னா இங்கே தான் டபுள் கோட்ஸ் என்ன பண்ணுறோம், நம்ம க்ளோஸ் பண்ணுறோம். ஓகே, மறுபடியும் இந்த இடத்துல போயிட்டு நான் டபுள் கோட்ஸ் என்ன பண்ணுறேன், கண்டினியூ பண்ணுறேன். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஐங்கிறது நம்மளுக்கு கோட்ஸ் எல்லாம் தாண்டி எங்கே வந்துருச்சு, வெளியில் வந்துருச்சு. இந்த சிங்கிள் கோட்ஸ் நீங்கள் க்ளோஸ் பண்ண வேண்டாம், ஏன்னா ஆன் கிளிக் ஈக்குவல் டுன்னு சொல்லிட்டு கோட்ஸ்குள்ளே தான் நம்ம என்ன பண்ணுவோம், இதே பாஸ் பண்ணியிருப்போம். ஸோ இது வந்து சின்டாக்ஸ். ஓகே ரைட். இப்போ ஐயோட வேல்யூ என்ன பண்ணுறோம் அப்படின்னா கரண்ட் ஐட்டேட்டட் ஐயோட வேல்யூ ஒரு ஆர்குமெண்ட்ல என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, பாஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. அப்போ ஒரு பேராமீட்டர் என்ன பண்ணியிருக்கணும், ரிசீவ் பண்ணியிருக்கணும். ஸோ ஏதோ ஒரு நேம் வச்சு பண்ணுறேன், நான் ரிலவெண்ட்டாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இண்டெக்ஸ்ங்கிற ஒரு பேராமீட்டர் நேமே யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ அலர்ட்ல போயிட்டு இந்த இண்டெக்ஸ்ல எனக்கு என்ன கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் செக் பண்ணி பார்க்குறேன். ஸோ போயிட்டு பேஜ் ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு இதை கிளிக் பண்ண அப்படின்னா என்ன கிடைச்சிச்சு எனக்கு, அதோட இண்டெக்ஸ் நம்பர் 1. இதை கிளிக் பண்ண அப்படின்னா அதோட இண்டெக்ஸ் நம்பர் 3. இதை கிளிக் பண்ண அப்படின்னா 2. ஓகே, கரெக்டாக நான் என்ன கிளிக் பண்ண அது இண்டெக்ஸ் நம்பர் கிடைச்சிச்சு. இண்டெக்ஸ் நம்பர் கிடைச்சிச்சு அப்படின்னா அதுல இருந்து அழகா நீங்க அறையோட வேல்யூ என்ன பண்ணிக்க முடியும், உங்களால எடுத்துக்க முடியும். இங்க எடுத்து இந்த டெக்ஸ்ட் பாக்ஸ்ல டிஸ்ப்ளே பண்ணுங்க. டெக்ஸ்ட் பாக்ஸோட ஐடி என்னது, எடிட் லிஸ்ட். சரி சொல்லுங்க. document.getID document.get element by idea edit list equal to அடுத்து இப்போ டெக்ஸ்ட் பாக்ஸ்ல போயிட்டு வேல்யூ ஸ்டோர் பண்ணணும்னா வாட் இஸ் தி ஆட்ரிபியூட், வேல்யூ தானே, வேல்யூ தானே, ஏன் சொல்ல மாட்டேங்கிறீங்க? வாட் இஸ் தி ஆட்ரிபியூட், வேல்யூ ஈக்குவல் டு என்ன ஸ்டோர் பண்ண போறீங்க, இந்த இடத்துல எதை ஸ்டோர் பண்ண போறீங்க, ஐயா இங்க எங்க இருக்கு ஐ, மெனு ஆஃப் இண்டெக்ஸ் என்ன ஸ்டோர் பண்ண போறீங்க, இண்டெக்ஸ். இப்போ இண்டெக்ஸ் கிடைச்சிச்சு உங்களுக்கு, அந்த இண்டெக்ஸ்ல இருக்கிற அறையோட விலையை எடுத்து ஸ்டோர் பண்ணணும். இண்டெக்ஸ் வந்துருச்சு, இல்ல 2 வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. இங்க என்ன ஸ்டோர் பண்ண போறீங்க, index of I. மெனு ஆஃப் இண்டெக்ஸ். இந்த வேல்யூ வேணும் அப்படின்னா எப்படி எடுப்பீங்க, அதான் சிண்டெக்ஸ் சொல்லுங்க. இந்த கான்டாக்ட் வேணும்னா எப்படி எடுப்பீங்க, menus of I. menus of 2. ஐயோ என்னங்க சொல்ல மாட்டேங்கிறீங்க, வாட் இஸ் அவர் அரே நேம், மெனுஸ். உள்ள என்ன போடுவீங்க, என்ன வேல்யூ வேணுமோ அந்த இண்டெக்ஸ் நம்பர், கான்டாக்டோட இண்டெக்ஸ் நம்பர் என்ன 2. அப்ப மெனுஸ் ஆஃப் 2 தானே போட்டிருப்பீங்க. இப்போ உங்களுக்கு இண்டெக்ஸ் நம்பர் எதுல கிடைச்சிட்டு வந்துருச்சு, இதுல கிடைச்சிட்டு வந்துருச்சு. அப்போ இதுல எனக்கு நம்பர் வந்துருச்சு, அந்த அரேக்கு இந்த நம்பர்ல என்ன வேல்யூ இருக்கோ அந்த வேல்யூ நான் இங்க காமிக்கணும்னு நினைக்கிறேன். அப்போ வாட் இஸ் தி சின்டாக்ஸ், menus of index. அவர் அரே நேம் மெனுஸ் எந்த இண்டெக்ஸ் நம்பர்ங்கிறது இதுல வந்துருச்சு. அப்போ உள்ளுக்குள்ள என்னது, இண்டெக்ஸ் தானே கேட்கிறேன். ஆல்ரெடி அரையோட ஓவரியிலே பார்த்தோம்ல, ஒரு சிங்கிள் வேல்யூ வேணும்னு நினைச்சீங்க அப்படின்னா மெனுஸ் ஆஃப் என்ன வேல்யூ வேணுமோ அதோட இண்டெக்ஸ் நம்பர், மொத்த வேல்யூ வேணும்னா மெனுஸ்ங்கிற கால் பண்ணாலே போதும். புரியுதா இல்லையா, இல்ல வேற மாதிரி ஏதாவது சொல்லி கொடுக்கணுமா, ஓகேவா, ஓகேவா உங்களுக்கு, ஏன் சொல்ல மாட்டேங்கிறீங்க, ரொம்ப சிம்பிளா தானே கேட்கிறேன். இண்டெக்ஸ் நம்பர் வந்துருச்சு, அரே நேம் தெரியும், இந்த ரெண்டையும் சேர்த்து வேல்யூ சொல்லுங்கன்னா சொல்ல மாட்டேங்கிறீங்க, மெனுஸ் ஆஃப் இண்டெக்ஸ். ஓகே சரி பார்க்கலாம். சரி, ஸோ பேஜை போயிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு நான் இந்த எடிட் பட்டன் நேராக பட்டன் கிளிக் பண்ணோம் அப்படின்னா எனக்கு இண்டெக்ஸ் நம்பர் 2 அதுக்கு ஈக்குவலான வேல்யூ என்ன கிடைச்சிருச்சு, கான்டாக்ட் அப்படின்னு சொல்லி கிடைச்சிச்சு. இது வரைக்கும் நான் எடுத்துட்டு வந்துட்டேன். இதுக்கு அடுத்து நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா இதுல போயிட்டு கான்டாக்ட் ஆஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு அப்டேட் அப்படின்னு சொல்லிட்டு பட்டனை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா
எந்த இண்டெக்ஸ் நம்பர்ல இருந்து இந்த வேல்யூ எடுத்தீங்களோ அந்த இண்டெக்ஸ் நம்பர்ல போயிட்டு இந்த கான்டாக்டுக்கு பதிலாக இந்த வேல்யூ என்ன பண்ணணும் நீங்க அப்டேட் பண்ணணும். ஓகே, அரேல அப்டேட் ஆகும்போது லாக் போட்டு பார்த்துக்கோங்க. அரேல அப்டேட் ஆயிடுச்சான்னு சொல்லிட்டு, அரேல அப்டேட் ஆச்சுன்னு சொல்லிட்டு தெரிஞ்சது அப்படின்னா இந்த டூ டிஸ்பிளே ஃபங்க்ஷன் நீங்க ஒரு டைம் என்ன பண்ணணும், கால் பண்ணி விடணும். ஓகே, மைண்ட்ல வச்சுக்கோங்க. எப்பெல்லாம் அரேல சம் சேஞ்சஸ் பண்றீங்களோ அந்த சேஞ்சஸ் அரேல மட்டும்தான் ரெஃப்ளெக்ட் ஆகுமே தவிர இந்த லிஸ்ட்ல என்ன ஆகாது, ரெஃப்ளெக்ட் ஆகாது. இந்த லிஸ்ட்ல ரெஃப்ளெக்ட் ஆகும்னு நினைச்சீங்க அப்படின்னா நீங்க தான் டிஸ்பிளே ஃபங்க்ஷன் என்ன பண்ணணும், கால் பண்ணணும். ஓகேவா? ஓகேவா? இதுல உங்களுக்கு ஒரு சேலஞ்ச் வரும். என்ன சேலஞ்சுங்கிறது நானே இப்பயே சொல்லிடுறேன். ஓகே, அதுக்கு சொல்யூஷன் மட்டும் நீங்க ஃபைண்ட் பண்ணிக்கணும். சரி, இப்போ இந்த அப்டேட் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணும்போது நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா தனியா இன்னொரு ஃபங்க்ஷன் ஒன்று கால் பண்ணுவேன். ஆன் கிளிக் ஈக்குவல் டு டூ அப்டேட் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றேன், ஒரு ஃபங்க்ஷனை கால் பண்றேன். அப்போ இப்படி ஒரு ஃபங்க்ஷனை கால் பண்றோம்னா அப்படி ஒரு ஃபங்க்ஷன் நம்மளுக்கு வேணும். கரெக்டா? ஸோ இந்த இடத்துல ஃபங்க்ஷன் டூ அப்டேட் ஆஃப் சொல்லி கொடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ உங்களால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா இந்த ஃபங்க்ஷனுக்குள்ள டாக்குமெண்ட் டாட் கெட் எலிமெண்ட் ஐடின்னு சொல்லி போட்டு இந்த எடிட் லிஸ்ட்ல நீங்க லேட்டஸ்டா என்ன வேல்யூ அப்டேட் பண்ணீங்களோ அந்த வேல்யூ உங்களால் எடுத்துக்கிற முடியும். அப்படிதானே? டாக்குமெண்ட் டாட் கெட் எலிமெண்ட் போட்டீங்க அப்படின்னா இந்த பட்டன் கிளிக்ல இந்த ஃபங்க்ஷனுக்குள்ள அந்த வேல்யூ எடுத்துக்கிற முடியும். பட் சேலஞ்சே என்ன அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா இந்த வேல்யூவை நான் எந்த இண்டெக்ஸ் பொசிஷன்ல போயிட்டு அப்டேட் பண்ணணும் அப்படிங்கிறது தான். ஏன் அப்படின்னா உங்களுக்கு இண்டெக்ஸ் நம்பர் எந்த ஃபங்க்ஷனுக்குள்ள இருக்கு, டூ எடிட்குள்ள இருக்கு. இது ஒரு பேராமீட்டர். ஒரு பேராமீட்டரோட ஸ்கோப் எது வரைக்கும் இருக்குன்னு சொல்லிட்டீங்கன்னா வித்தின் ஃபங்க்ஷனுக்குள்ள மட்டும்தான் இருக்கும். அடுத்த ஃபங்க்ஷன் என்னவா இருக்காது, அவைலபிளா இருக்காது. பேராமீட்டர் அப்படிங்கிறது ஜஸ்ட் லைக் லோக்கல் வேரியபிள் மாதிரி. ஓகே, அப்போ எனக்கு கான்டாக்டர்ஸ்ன்னு சொல்லிட்டு இங்கே கிடைச்சிருச்சு. இந்த கான்டாக்டர்ஸை என்னோட அரேல எந்த இண்டெக்ஸ் பொசிஷன்ல போயிட்டு நான் அப்டேட் பண்ணணும் அப்படிங்கிறத நீங்க தான் கண்டுபிடிச்சு அப்டேட் பண்ணணும். இது வரைக்கும் நான் எடுத்துட்டு வந்துட்டேன். ஓகேவா? பண்ணிடலாம் தானே? ஓகேவா? மறுபடியும் சொல்றேன், இண்டெக்ஸ் நம்பர் உங்களுக்கு எங்க இருக்குன்னு சொல்லிட்டீங்கன்னா டூ எடிட்குள்ள இருக்கு. பட் உங்களுக்கு எங்க தேவைப்படுது, டூ அப்டேட்ல தேவைப்படுது. அதை எப்படி இந்த இடத்துல எடுத்துட்டு வருவீங்களோ அது மாதிரி எடுத்துட்டு வந்துட்டு வேல்யூ என்ன பண்ணிக்கோங்க, அப்டேட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ரைட். நெக்ஸ்ட் இதே மாதிரி தான் டெலீட் பண்ண போறோம். ஸோ மறுபடியும் பட்டனை கிளிக் பண்ணும்போது டெலீட் ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒன்று. அதே ஆன் கிளிக் ஈக்குவல் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில டபுள் கோர்ஸ் இருக்கிறதுனால உள்ளுக்குள்ள சிங்கிள் கோர்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. டு டெலீட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷனை கால் பண்ணி விடுங்க. மறுபடியும் எனக்கு இந்த இடத்துல என்ன தேவைப்படுது அப்படின்னா என்னோட அரேல இருக்கிற எந்த இண்டெக்ஸ் நம்பர்ல இருக்கிற வேல்யூ டெலீட் பண்ணணும் அப்படிங்கிறது தெரியணும். அதுக்காக எனக்கு இந்த கரண்ட் ஐடேட்டட் இண்டெக்ஸ் நம்பர் என்ன பண்ண போறேன், உள்ள ஆர்குமெண்டா பாஸ் பண்ண போறேன். ஸோ ஆல்ரெடி எனக்கு வெளியில இருந்து ஒரு டபுள் கோர்ஸ் ஓப்பன் ஆகிட்டு வருது இல்லை, அதை இந்த பக்கம் என்ன பண்ணிக்கிறேன், க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இந்த ரெண்டையும் கன்கைன் பண்ணிருக்கோம் அப்படிங்கிறதுக்காக ப்ளஸ் கொடுத்துக்கிறேன். எதை வச்சு கன்கைன் பண்ண போறோம் அப்படின்னா இந்த ஐயோட வேல்யூ வச்சு கன்கைன் பண்ண போறேன். ஸோ டூ டெலீட்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஒரு ஃபங்க்ஷன் வேணும். ஃபங்க்ஷன் டூ டெலீட் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் எனக்கு ஒரு ஆர்குமெண்ட் பாஸ் ஆகிட்டு வருது. அது ஒரு பேராமீட்டர் ரிசீவ் பண்ணிக்கிறேன். என்னன்னே இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இந்த இண்டெக்ஸ்ல எனக்கு என்ன கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிறதுக்காக அதை வாங்கி நான் அலர்ட் போடுறேன். ஓகே, பேஜை ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு டெலீட்டுங்கிற பட்டன் கிளிக் பண்ணோன்னா என்ன இண்டெக்ஸ் நம்பர், அந்த இண்டெக்ஸ் நம்பர் என்ன ஆயிடுச்சு, பாஸ் ஆயிடுச்சு. நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா இந்த அறைக்குள்ள இந்த இண்டெக்ஸ் நம்பர் வச்சு டெலீட் பண்ணணும். எப்படி டெலீட் பண்ணுவீங்க, என்ன மெத்தட் யூஸ் பண்ணுவீங்க? என்ன மெத்தட்? பாப் அதர்ஸ் வேற ஸ்லைஸ் சொல்லுங்க, என்ன மெத்தட் யூஸ் பண்ணுவீங்க? ஸ்லைஸ் மெத்தட். ஸ்லைஸ் தான் யூஸ் பண்ண முடியும். பாப்புங்கிறது கண்ணை மூடிட்டு எதை வேலையை தான் டெலிட் பண்ணும், லாஸ்ட் வேலையை தான் டெலிட் பண்ணணும். இன்பிட்வீன்ல ஏதோ ஒரு இடத்துல டெலிட் பண்ணணும்னா என்ன மெத்தட், ஸ்லைஸ் தான். ஸ்லைஸ் யூஸ் பண்ணணும் அப்படின்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்ன தெரியணும், இண்டெக்ஸ் நம்பர். அதுதான் இங்க கிடைச்சிருச்சு. ஓகேவா? இவர் அரே நேம் டாட் ஸ்ப்ளைஸ் ஆஃப் ஃபர்ஸ்ட் ஆர்குமெண்ட் என்ன, ஸ்ப்ளைஸ்ல இண்டெக்ஸ் பொசிஷன். சரி, இங்க போட்டீங்க கமா, அடுத்த ஆர்குமெண்ட் என்ன, எத்தனை நம்பர் டெலீட் பண்ண நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் டெலிட் பண்ண போறீங்க. எத்தனை கொடுப்பீங்க இங்க, எத்தனை கொடுப்பீங்க? 1. இதுதான் டெலிட்ங்கிற பட்டன் கிளிக் பண்ணி ஒரு வழியா டெலிட் பண்ண போறீங்க. இந்த இடத்துல என்ன பண்ணிருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நானே எழுதிடுறேன். ஸோ வாட் இஸ் அவர் அரே நேம், மெனூஸ். அப்போ இந்த இடத்துல போயிட்டு மெனூஸ் டாட் வாட் இஸ் த மெத்தட், ஸ்லைஸ் என்ன வேரியபிள், இண்டெக்ஸ் கமா 1. புதுசாக எதுவும் ஆட் பண்ண போறது இல்லை அப்படின்னால 3 விட்டுட்டேன். இது என்ன பண்ணியிருக்கும் அப்படின்னா என்னோட அரேல இருந்து வேல்யூ டெலிட் பண்ணியிருக்கும்.
பட் இந்த யூஎல்எல்ஏல இருந்து வேல்யூ டெலிட் ஆயிருக்குமான்னு சொல்லிட்டீங்கன்னா டெலிட் ஆயிருக்காது. இப்போ என்னோட அரே அப்டேட் ஆயிடுச்சு அப்படின்னா அப்டேட் ஆனதுக்கு ஏற்ற மாதிரி என்னோட எல்ஐஸ் என்ன பண்ணணும், நான் ரீஜென்ரேட் பண்ணணும். ரீஜென்ரேட் பண்ணுறது தான் ஆல்ரெடி என்ன வச்சிருக்கிறோம், நம்ம ஃபங்க்ஷன் வச்சிருக்கிறோம். ஸோ அரேல அப்டேட் ஆகி முடிச்சதுக்கப்புறம் டிஸ்பிளே ஆஃப் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் என்ன பண்ணிடுங்க, கால் பண்ணி விட்டுருங்க. ஓகே, ஸோ போயிட்டு செக் பண்ணுறோம் அப்படின்னா பேஜை ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு நான் டெலிட்ங்கிற பட்டன் கிளிக் பண்ணுறேன். நேர்ச்சி எனக்கு டெலிட் ஆயிடுச்சு. ஓகே, பட் நம்ம எப்படி டெலிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கன்ஃபர்மேஷன் பாக்ஸ் வச்சு டெலிட் பண்ணணும். ஓகேவா, பட்டனை கிளிக் பண்ணும்போது என்ன கொஸ்டின் கேட்கணும், ஆர் யூ ஷுர் வாண்ட் டு டெலிட் அப்படின்னு சொல்லி கேட்கணும். எப்பவுமே தெரியாமல் கைப்பற்றுச்சுன்னா என்ன பண்ணிடக்கூடாது, டெலிட் பண்ணிடக்கூடாது. ஓகே, அப்போ இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே வரும்போது எனக்கு இமிடியேட்டாக இது என்ன ஆகிடக்கூடாது, எக்ஸீட் ஆகிடக்கூடாது. கன்ஃபர்மேஷன் பாக்ஸ் காமிச்சு அதில் போய் அவங்க ஓகேன்னு சொல்லி கொடுத்தா தான் அந்த ஃபங்க்ஷன் ஆகணும், எக்ஸீட் ஆகணும். அதில் கேன்சலுங்கிற ஒரு பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணால் என்ன ஆகக்கூடாது, இந்த கோடு எக்ஸீட் ஆகக்கூடாது. ஓகே, அப்போ எப்படி ஒரு கன்ஃபர்மேஷன் பாக்ஸ் வந்து நான் எடுத்து வருது அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா வெரி சிம்பிள். நம்மகிட்டே இந்த இடத்துல என்ன இருக்கு, கன்ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன இருக்குன்னு சொல்லிட்டீங்கன்னா ஒரு பாக்ஸ் இருக்கு. ஓகே, ஸோ அதுக்குள்ள நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா நீங்க என்ன கொஸ்டின் கேட்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த மெசேஜ் வந்து இந்த இடத்துல காமிச்சிக்கலாம். ஓகே, என்னது, ஆர் யூ ஷுர் வாண்ட் டு டெலிட் திஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ். ஓகேவா, ஸோ பாருங்க இந்த பாக்ஸ் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு இது அது வரைக்கும் இதை கமெண்ட் பண்ணி வச்சிருக்கிறேன். ஓகே, ஸோ போயிட்டு பேஜ் ரெஃப்ரெஷ் பண்ணீங்கன்னா அது வந்துடும். ஏன்னா நம்ம டேட்டா பேஸ்ல இருந்தா டெலிட் பண்ணலாம், அரேல இருந்தா என்ன பண்ணியிருக்கோம், டெலிட் பண்ணியிருக்கோம். பேஜை ரெஃப்ரெஷ் பண்ணும்போது மறுபடியும் என்னோட அரே புதுசாக தான் இந்த இடத்துல என்ன ஆகும், கிரியேட் ஆகும். அதனால எல்லாமே அப்படியே தான் இருக்கும். ஓகே, இப்போ நான் டெலிட் சொல்லிட்டு பட்டன் கிளிக் பண்றேன். என்கிட்ட என்ன கொஸ்டின் கேட்குது, ஆர் யூ ஷுர் வாண்ட் டு டெலிட், ஓகே அண்ட் கேன்சல். ஓகேவா, சரி, இந்த இடத்துல நீங்க ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கிளிக் பண்ணி வச்சுக்கோங்களேன், அது உங்களுக்கு என்ன கொடுக்கும் அப்படின்னா ட்ரூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேல்யூ ரிட்டர்ன் பண்ணும். நீங்க கேன்சல் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா அது உங்களுக்கு என்ன வேல்யூ ரிட்டர்ன் பண்ணணும்னா ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேல்யூ என்ன பண்ணும், ரிட்டர்ன் பண்ணும். ஓகே, நம்ம எப்போ டெலீட் பண்ணணும், ட்ரூ. இந்த பாக்ஸ்ல இருந்து இந்த கன்ஃபர்மேஷன் பாக்ஸ்ல இருந்து வேல்யூ ட்ரூன்னு வரும்போது தான் என்ன பண்ணணும், டெலிட் பண்ணணும். ஏன்னா அதான் எப்போ வரும், ஓகேங்கிற பட்டனை கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு வரும். கரெக்ட் தானே? ஓகே, அப்போ நான் என்ன பண்ணிக்கிட்ட போறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதே ஒரு இஃப் கண்டிஷனுக்குள்ள நான் எடுத்துட்டு போயிட போறேன். ஏன்னா இதுல இருந்து எனக்கு என்னதான் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா இந்த ரெண்டு பட்டன் ஏதோ ஒரு பட்டனை தான் கிளிக் பண்ண போறாங்க. ஓகேனா ட்ரூன்னு வரப்போகுது, கேன்சல் என்ன வரப்போகுது, ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வரப்போகுது. ஓகே, அப்போ நான் இதை எடுத்துட்டு கொண்டு போயிட்டு ஒரு இஃப் கண்டிஷனுக்குள்ள கொண்டு போயிட போறேன். இப்போ அந்த பாக்ஸ்ல இருந்து எப்போ ஓகேன்னு பட்டனை கிளிக் பண்ணாங்களோ அப்போ எனக்கு இது ரிட்டர்ன் ட்ரூ அப்படின்னு சொல்லி கொடுக்கும். ரிட்டர்ன் ட்ரூன்னு சொல்லிட்டு இஃப் கண்டிஷன் ட்ரூ ஆச்சு அப்படின்னா இந்த பிளாக் என்ன ஆக போகுது, எக்ஸிட் ஆக போகுது. இப்போ நான் டெலிட் பண்ண வேண்டிய கூட நான் இதுக்குள்ள போடணும் அப்படின்னு சொல்லி கேட்டேன் அப்படின்னா இதுக்குள்ள போடணும். ஓகேவா, சப்போஸ் நீங்க கேன்சல் கிளிக் பண்ணா ஏதாவது நீங்க பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா எதுல பண்ணிக்கலாம், எல்ஸ்ல பண்ணிக்கலாம். ஓகே, இல்ல கேன்சல் கிளிக் பண்ணா நான் எதுவுமே பண்ணல அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஃப்ரீயா விட்டுறலாம். ஓகே, ஸோ பாருங்க போயிட்டு பேஜை ரெஃப்ரெஷ் பண்றோம். இந்த அபவுட்டுங்கிறத கிளிக் பண்றேன், எனக்கு ஓகே அண்ட் கேன்சல் சொல்லி காமிக்குது. நான் கேன்சல் சொல்லிட்டு கிளிக் பண்ணா எதுவுமே நடக்கல. பட் அதே இது கிளிக் பண்ணிட்டு ஓகே சொல்லிட்டு கிளிக் பண்ணா வேல்யூ என்ன ஆயிடுச்சு, டெலிட் ஆயிடுச்சு. ஓகே, இப்படிதான் என்ன பண்ணணும், நீங்க கன்ஃபர்மேஷன் பாக்ஸை யூஸ் பண்ணணும். ஸோ புரியுதா, கன்ஃபர்மேஷன் பாக்ஸ் வந்து என்ன வேல்யூ வரும், எப்போ என்ன வரும்னு சொல்லிட்டு. ரைட், சரி டெலீட் பண்ணிடுங்க. அடுத்து என்ன பண்ண போறோம்னு சொல்லிட்டீங்கன்னா சர்ச் பண்ண போறோம். ஓகே, டெலிட் பண்ணிடலாம்ல. ரைட், இந்த கோடை நான் எடுத்துடுறேன். ஓகேவா, நீங்க ஒர்க் அவுட் பண்ணிக்கணும், வீடியோ பார்த்துனாலும் சரி பார்க்காட்டினாலும் சரி. ஓகேவா, டெலீட் வந்து நீங்க பண்ணிக்கோங்க. இதுவும் தான், இதுல இருந்து நான் எடுத்துறேன். ஓகே, ரைட். ஸோ நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்னு சொல்லிட்டீங்கன்னா சர்ச். இந்த லிஸ்ட்டுக்கு மேல ஒரு சர்ச் ஒன்று வச்சுக்கலாம். நீங்க தான் ஆன்சர் பண்ண போறீங்க. ஆல்ரெடி நம்ம எல்லாமே இந்த இடத்துல பார்த்தது தான். ஓகே, மற்ற கிளாஸ்க்கு நான் என்ன பண்ணுவேன்னா சர்ச்சை எக்ஸசைஸாக கொடுத்துருவேன். ஓகே, ஸோ நீங்க சரியா ஆன்சர் பண்ண மாட்டேங்கிறீங்க அப்படிங்கிறது தான் கடைசி வரைக்கும் நான் எடுத்துட்டு வந்துட்டு லாஸ்ட் ரிசல்ட்டை மட்டும் உங்களை பண்ண சொல்றேன். ஓகேவா, கொஞ்சம் ஆக்டிவா இருங்க. ஓகே, கேட்குற கொஸ்டின்ஸ்க்கு என்ன கேட்குறாருன்னு சொல்லி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி பார்த்து அதை ஒரு டைம் எக்ஸிக்யூட் பண்ணிட்டு சொல்லுங்க. தப்பா சொன்னா கூட பரவாயில்ல, ஏதாவது சொல்லுங்க. ஓகேவா, சரி. ஸோ பக்கத்தில் என்ன தேவைப்படுது அப்படின்னா ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் ஒன்று தேவைப்படுது, ஒரு 2 பிஆர் ஒன்று கொடுத்துருக்கேன். இப்போ நீங்கள் தான் லைன் பை லைனாக நீங்கள் தான் எல்லாமே சொல்ல போறீங்க. ஓகே, ஆன்சர் பண்ணுங்க தயவுசெய்து. ரைட், ஸோ என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா நான் எவ்ரி டைம் இந்த இடத்துல போயிட்டு ஹெச் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேல்யூ கிளிக் பண்ண அப்படின்னா இந்த சர்ச் ரிசல்ட்ஸ் வந்து இந்த ஹெச்சை பேஸ் பண்ணி காமிக்க போறோம். ஓகே, எதர் நம்ம 2 வேல வந்து இந்த சர்ச் வந்து பெர்ஃபார்ம் பண்ணலாம். ஒன்று என்ன அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா
ஹெச்ல ஸ்டார்ட் ஆகிற மெனுஸை மட்டும் காமிக்கலாம். அப்படி இல்லைன்னா அந்த ஹெச் எங்க இருந்தாலும் எடுத்துட்டு வர மாதிரி காமிச்சிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஹெச்ஓன்னு சொல்லி கொடுத்தா வச்சுக்கோங்க. ஹெச்ஓல ஸ்டார்ட் ஆகிறது மட்டும் சர்ச் ரிசல்ட்ஸ்ல கொண்டு வரலாம். அப்படி இல்லைன்னா ஹெச்ஓ அப்படிங்கிறது எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கு அப்படின்னா கூட அதோட காம்பினேஷன்ல இருக்கிற மெனுஸை கூட நம்ம காமிக்கலாம். ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், எங்க இருந்தாலும் எடுத்துட்டு வர மாதிரி ட்ரை பண்ணுவோம். ஓகே, ரெண்டுக்கு ஒரே ஒரு மெத்தட் மட்டும் தான் டிஃபர் ஆகும், மற்றபடி எல்லாமே சேம் தான். சரி, இப்போ சொல்லுங்க. நான் எவ்ரி டைம் இந்த இடத்துல வேல்யூ ப்ரெஸ் பண்ணும்போதுலாம் நான் ஒரு ஜாவாஸ்கிரிப்ட் ஃபங்க்ஷன் என்ன பண்ணணும், கால் பண்ணி அதுக்குள்ளதான் நான் தேட போறேன் இந்த சர்ச் டெக்ஸ்ட்ல என்னென்ன மெனுஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, அப்போ எவ்ரி டைம் நான் அந்த இடத்துல வேல்யூஸ் என்டர் பண்ண எனக்கு ஒரு ஜாவாஸ்கிரிப்ட் ஃபங்க்ஷன் கால் ஆகிட்டே இருக்கணும் அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா வாட் இஸ் த ஈவென்ட் நேம்? ஆன்கி அப். ஈவென்ட் நேம் என்ன? ஆன்கி அப். ஆன்கி ப்ளஸ்ஸா ஆன்கி அப்பா? ஆன்கி அப். ஆன்கி ப்ளஸ்ஸா ஆன்கி அப்பா? ஆன்கி அப் சார். ஆன்கி ப்ரெஸ் அதான் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொன்னேன். ஏங்கிறத ஆல்ரெடி சொல்லிட்டேன், மறுபடியும் வேணா சொல்றேன். ஆன்கி ப்ரெஸ் அப்படிங்கிறது நீங்க கீயை ப்ரெஸ் பண்ணும்போதே ஜாவாஸ்கிரிப்ட் ஃபங்க்ஷனை கால் பண்ணி விட்டுரும். கால் பண்ணதுக்கு அப்புறம் தான் அந்த பாக்ஸ் நீங்க என்ன கீயை ப்ரெஸ் பண்ணீங்களோ அந்த கீயோட வேல்யூ பாக்ஸ்க்குள்ள போடும். ஓகே, அப்ப நீங்க ரெண்டாவது கீயை ப்ரெஸ் பண்ணும்போது தான் முதல் கீயோட வேல்யூ என்ன பண்ணும், பாஸ் பண்ணும். இதை வந்து இந்த மாதிரியான சர்ச் ஃபங்க்ஷனாலிட்டிஸ்க்கு யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஆன்கி ப்ரெஸ் வந்து எதுக்கு யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கும் ஒரு எக்ஸசைஸ் கொடுத்துருந்தேன். இந்தந்த கீஸோட வேல்யூஸ் மட்டும் தான் இந்த பாக்ஸ்ல என்டர் ஆகணும், மற்ற கீஸ்லாம் என்டர் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுக்கு ஒரு எக்ஸசைஸ் கொடுத்துருந்தேன்னா வவல்ஸ் வச்சுட்டு அதை எது வச்சு பண்ணியிருந்தீங்க, ஆன்கி ப்ரெஸ் வச்சு தான் பண்ணியிருந்தீங்க. அப்போ இந்த இடத்துல என்ன ஈவெண்ட் யூஸ் பண்ணணும், ஆன்கி அப் யூஸ் பண்ணணும். ஓகேவா? ஆன்கி அப் அப்படிங்கிறது தான் நீங்க கீயை ப்ரெஸ் பண்ணி கீயோட வேல்யூ பாக்ஸ்க்குள்ள விழுந்து கீயை ரிலீஸ் பண்ணும்போது தான் என்ன ஆகும், ஃபங்க்ஷனே கால் ஆகும். அப்போ அந்த பாக்ஸ்ல என்ன வேல்யூ இருக்கோ அந்த வேல்யூவோட சேர்த்து தான் என்ன பண்ண போறோம், கால் பண்ண போறோம். ஓகே, ஸோ அப்போ என்ன ஈவெண்ட், ஆன்கி அப். சரி, ஸோ இதில் போயிட்டு நான் டூ சர்ச் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷனை கால் பண்ணுறேன். பிரதர் ஓகேவா உங்களுக்கு? ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? ஓகே தானே? பண்ணலையா? பண்ணியிருக்கீங்களே? பண்ணலையா? சரி சரி பண்ணிடுங்க, அதான் பண்ணாதான் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் அடுத்தடுத்து. சரி, ஸோ இந்த இடத்துல சர்ச் பண்ண போகிறோம்னு வச்சுக்கோங்க. ஸோ ஃபங்க்ஷன் டூ சர்ச் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறோம். ரைட், அடுத்து சொல்லுங்க. நான் ஒவ்வொரு வாட்டியும் இந்த கீழே வந்து என்ன வேல்யூஸ் ப்ரெஸ் பண்ணிட்டே இருக்கணும், இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணிடுறேன். பட் கால் பண்ணும்போது கரண்டாக அந்த பாக்ஸில் என்ன வேல்யூ இருக்கோ அந்த வேல்யூவோட கால் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ என்ன பண்ணுவீங்க, திஸ் டாட் வேல்யூ ட்ரை பண்ணலாமா சார்? ஸ்டார்ட் வேல்யூ தான். நான் கேட்ட கொஸ்டின்லேயே ஆன்சர் பாருங்க. ஒவ்வொரு வாட்டியும் நான் கீயை வந்து டைப் பண்ணும்போது இந்த பாக்ஸோட வேல்யூவை ஃபங்க்ஷனுக்கு அனுப்பணும்னு நினைக்கிறேன். இந்த பாக்ஸோட வேல்யூங்கிறத டெக்னிக்கலாக ஜாவாஸ்கிரிப்டோட சொல்லணும் அப்படின்னா இந்த பாக்ஸோட வேல்யூ என்னது, அது திஸ் டாட் வேல்யூ அதானே? சரி, கடைசி வரைக்கும் அதான் சார்னு சொல்லிட்டு இருந்தீங்கனாலே ஓகே தான். ஓகே ரைட். சரி, இந்த பாக்ஸோட வேல்யூ எனக்கு எங்க போகுது, இங்கே வரப்போகுது. அப்போ ஒரு பேர் சொல்லி என்ன பண்ணணும், அதை நான் வாங்கணும். ஓகே, ஸோ இந்த இடத்துல போயிட்டு சர்ச் டெக்ஸ்ட் அப்படிங்கிறத சொல்லி என்ன பண்ணிக்கிறேன், நான் வாங்கிக்கிறேன். ஓகே, இதில் கிடைக்குதா இல்லையா அப்படிங்கிறத ஒரு டைம் என்ன பண்ணிக்கோங்க, கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. இப்படிதான் நீங்கள் கோட் எழுதணும். நானே பாருங்க ஒவ்வொரு வாட்டியும் உங்களுக்கு காமிக்கும் போதே ஒவ்வொரு வேல்யூ இந்த பக்கம் வருதான்னு சொல்லி காமிச்சு தான் பண்ணிட்டு இருக்கிறேன். நீங்களும் அந்த மாதிரி தான் என்ன பண்ணணும், கோட் எழுதணும். அப்படி எழுதினாதான் ஒவ்வொரு லைனும் கரெக்டாக இருக்கும். ரைட், சில போயிட்டு ஏ அப்படிங்கிற கீயை ப்ரெஸ் பண்ணுறேன், எனக்கு என்ன வேல்யூ வந்துருச்சு, ஏங்கிறது வந்துருச்சு. அடுத்து பிங்கிற வேல்யூ கீயை ப்ரெஸ் பண்ணுறேன், பாக்ஸில் என்ன வேல்யூ இருந்ததுன்னா ஏபிங்கிற ஒரு வேல்யூ இருந்தது கிடைச்சிருச்சு. சிங்கிற பேக் கிளிக் பண்ணுறேன், ஏபிசின்னு ஒரு வேல்யூ கிடைச்சிருச்சு. ஓகே, இப்போ இதை எடுத்துகிட்டு கொண்டு போயிட்டு என்னோட அறையில் போயிட்டு என்ன பண்ண போகிறோம்னு சொல்லிட்டீங்கன்னா சர்ச் பண்ணி பார்க்க போகிறோம். ஓகே ரைட். ஸோ இப்போ இந்த சர்ச் டெக்ஸ்ட் இங்கே கிடைச்சிருச்சு. அதுக்கு முன்னாடி ஆக்சுவலி லாஜிக் என்ன அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா, இப்போ நான் இந்த இடத்துல ஏங்கிற ஒரு கீயை ப்ரெஸ் பண்ணியிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஏயை எடுத்துகிட்டு கொண்டு போயிட்டு ஓகேவா, இந்த மெனுவில் இருக்கா, இதில் இருக்கா, இதில் இருக்கா, இதில் இருக்கான்னு சொல்லிட்டு ஒன்று ஒன்றா என்ன பண்ணணும், நான் செக் பண்ணி பார்க்கணும். அப்போ என்னோட அறையில் இருக்கிற எல்லா வேல்யூஸுமே நான் வந்து ஆக்சஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். அப்போ என்னோட அறையில் இருக்கிற எல்லா வேல்யூஸுமே நான் ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும், அதை என்ன பண்ணணும், லாஜிக் சொல்லுங்க. யூனிவர்சலாக விட்டுருங்க. அறையில் இருக்கிற எல்லா வேல்யூயும் நான் ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட்ல இருந்து லாஸ்ட் வரைக்கும் ஆக்சஸ் பண்ணணும். ஃபார் லூப் யூஸ் பண்ணலாம் சார். எஸ் ரைட், என்ன யூஸ் பண்ணணும், ஃபார் லூப் யூஸ் பண்ணணும்.
அரேல ஃபர்ஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் அக்சஸ் பண்ணணும்னா ஒரு வேலையை அக்சஸ் பண்ணணும்னா என்ன பண்ணுவீங்க, பர்டிகுலர் இண்டெக்ஸ் நம்பர் மட்டும் கொடுப்பீங்க. எனக்கு 1லேருந்து லாஸ்ட் வரைக்கும் அக்சஸ் பண்ணணும்னா என்ன பண்ணுறோம், ஃபார் லூப் யூஸ் பண்ணுறோம். ஓகே, அப்போ இந்த இடத்துல என்ன யூஸ் பண்ண போகிறோம், நம்ம ஃபார் லூப் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இன் பிட்வீன் ஓகே. ஸோ பிளேஸ்மெண்ட் ஆஃபீஸர் உங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க, அவங்க டிஸ்கஸ் பண்ணுவாங்க. ஸோ அவங்க கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கொடுப்பாங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கூட அவங்ககிட்ட என்ன பண்ணிக்கோங்க, நீங்கள் கேட்டுக்கணும். ஓகேவா? ஹாய் பிரசிதா. Hi, Gopi sir. Hi. start. Yeah, thank you so much. Hi, team. So I am Prasita and I handle the placements in Credo Systems. So you might be getting those messages in the WhatsApp groups, right? Regarding the opportunities. So I am the one who is sending that. Okay. So I'll just explain this. This meeting is particularly based on to make you understand what is the placement process that we are following in Credo Systems. Okay. With regards to your side and also from our client side. Okay. So the first thing is I'll just let you know what are the steps that we follow in Credo Systems as per the placement process. So one, basically to make you understand what is placement process that is followed. The second thing, after this discussion, I'll share you my contact, your WhatsApp group. I mean, in your group. Okay. So you'll have my contact number and the mail ID that you'll have to reach me for anything, for maybe sharing the resumes and stuff like that. Okay. And then it'll have my LinkedIn ID. I hope I'm audible to everyone, right? Yes, Prasida. Okay, cool. So it'll have my LinkedIn ID also, because many cases I'll be just resharing many opportunities in LinkedIn. Not every LinkedIn opportunity I'll be sharing in my WhatsApp status or groups. Okay. So after that, I'll be, maybe within a week's time, or maybe for you, this discussion is actually a bit late. So what we'll do is that I'll share my contact today, and also I'll ask you guys, just share your email IDs after this meeting, after your class, actually, not after this meeting, after your class, just share the mail IDs in your group. I can share you some sample resumes. I hope the experience of the candidates, the candidates that are in this batch, I hope the experience the range from 0 to 6 years. Is there any candidate who have experience more than 6 years? Is there anyone who have experience more than 6 years? Yeah. Yeah, ma'am. This is Manigandan. I have overall more than 10 years, but it is from BPO. But currently, BPO. Okay. I have 4 years of experience in IT. Okay, super. So why I'm asking is that we have the sample resumes being segregated like 0 to 3 years, 3 to 6, 6 to 9, and 10 plus, like that. So what I'll do is that I'll share the sample resumes that range from 0 to 6 years. I think that will be perfect for you guys. Yeah. And after that, I'll give you maybe like few days time, if how many you want, like maybe 1 week or 2 weeks time, and you guys should prepare your resume by, I'm not saying it is mandatory. If you're we're happy with your existing resume, well and good, you can forward that to me. If not, you can refer these resumes and work on the resumes and just send me your updated within like maybe 2 weeks time. I think that's fair enough. And after that, when the course is getting completed, like in the verge of completion, at that time we can plan for mock interviews. So normally we used to do this mock test and mock interviews in between, but I think it makes more sense when you're really ready to face the interviews. So that's why we we have planned it to to conduct it by the end of the session. Okay. So and that too, it should be like, if the class is getting over by maybe like today, within 1 week's time, we should make the mock interviews to be completed. Why I'm saying this is that, we used to face many delays in this, because whenever I'm asking any candidate, they'll be like, ma'am, ipadan course mudinjadu, give me like 10 to 15 days time, I'll prepare and I'll let you know. That is basic, and at that time this person is not attending any interviews. So what is happening is that you are simply wasting your like 10-15 days time. Yeah. So just in the name of preparation, I'm not really sure, maybe you might be preparing, but instead of that, if you start preparing from the right beginning, or maybe like from now, it'll be easier for you to attend any interview, like maybe a mock interview or a real time interview. It'll make make yourself prepared, or it'll make yourself easy going for that. Okay.
So that's what. So we are planning after, by the course is getting completed, maybe within a week's time, we want you guys to be prepared, or we want the mock interview to be completed by that time. And don't worry, we can give you as many mock interviews that we can. It is not that we are, confined to like, one or two interviews will only be given to you, nothing like that. How many mock interviews you want, you please, we can do that. Yeah. And then already I've started sharing the opportunities in your group. So that is because when I'm getting added to any WhatsApp groups, I kind of just like that, by to Angular groups, just like that I'll be sending to every group. So at that time I will not be able to segregate, because we have 50 to 60 groups or batches. So we can't just like that segregate one by one and send. No, I'm a bit lazy for that, so I just share it to everyone. And also one more thing, as Manikandan said, there are candidates who have experience. The opportunities might help that person. So this is the main two things that why I am sharing the opportunities much way before your course is getting completed. Okay, it might help any one of you. Yeah. And then that's it. And one more thing is that we are keeping a particular separate folder for the candidates who are really, or actively or desperately looking for job. Okay, so for those candidates, we already keep a folder where what we'll do is that we'll be sharing the opportunities directly to the clients. Whenever an Angular opportunity pops up, I think if I'm I feel like this person is right for that role, I'll be directly sending your resume to them, because I'll be having it in my active candidates folder. So after sending that, I'll inform you guys that, like, see, I have sent your resume to so and so company. So the whole thing is that I'll not wait for you guys to check on the opportunity and come to me and ask. Tell that I know you are desperately in need of a job. So whenever an opportunity comes and I feel that you're right for that role, I'll directly send that and I'll inform you. And one important thing is that it is one of the complaints I'm receiving from the clients. Like, whenever, if you are applying for a job and you have applied, maybe like today you have applied for a job, you guys should be prepared to get any call from the the clients, like from the right next day. You should be prepared. It could be a mail, it could be a message, it could be a call. So whenever any unknown number is calling, it shouldn't be like, why should I take? No, it might be the client. It might be the client who, not client, it might be the your future job calling. Yeah. So the complaint that I'm usually receiving is that none is responding to the calls, nobody's checking their mails, and no responding respond to the messages even. So I want you guys to be, whenever you're applying, just keep this in mind. You might get a call the very next day, but please don't come and ask me, ma'am, நான் நேத்து apply பண்ணேன், எனக்கு எதனால எனக்கு இன்னும் call வரல. The problem, one problem here is that whenever I am sent the, okay, for this I'll explain the process here, then you will understand. So one thing, when we have two sources of job, how we are getting the job opportunities. One is our clients. The companies sometimes directly come to us, or we go to the company directly and check for the opportunities. Second one is through online, like the job portals, or maybe going to their website and finding the opportunities and sharing that to you. So you might have seen many opportunities. One, I'll be asking you to send the profiles to me. The other will be you will be directly applying, right? So in the second case, we don't have any contact with the client. So it's just that I'm seeing an opportunity in the Google, so I'm just copying it and sending that to you. So you guys apply and that's it. I don't know who's the HR there. I don't have any contact with the company. But in the first case, when these companies come to us asking for candidates, we share that to you and we ask you to share your resume to our mail ID, that placements@Credo Systems. You might have seen the messages, right? So when you are sending the resume to that mail ID, if I'm sending an opportunity today, like on 16th, I'll wait till 18th or 19th. So I'll give you some 3 days of time where you guys want to make any amendments in your resume, or maybe anything it may be. So you have the 3 days time, because that's what I'm giving you, some buffer time. And on the 3rd day or the 4th day maximum, I'll be sharing the resumes to the client. Because sometimes you might be seeing the message later, or maybe discussing with your friends, like they'll be like, oh, இந்த மாதிரி message போட்டுருவாங்க பார்க்கலையான்னு கேட்பாங்க. So then you might need some time for that. So that's what. So I'm giving you 3 to 4 days of time. On the 4th day, I'll be sharing the whole
the set of resumes to the client. So this is the process, okay? And after sending the resumes to the client, some clients are very generous. They'll be like informing us everything. Like, see, in the Madri, I'm going to call these candidates. Like if your resume is shortlisted and the names on and they'll let us know. I'm going to call these candidates, and after that, if you are selected for the second round, like in the whole process, they'll try to involve us also. Or some clients would be like, please schedule interview for us. The whole job will be ours. So in these cases, I can give you any insights on that, or I can give you any updates regarding the opportunities. Regarding the sorry, not opportunities, regarding the process or what is happening. Okay, but some clients, they'll not be that generous enough. They'll be like, if I'm sending the resumes to them, they'll be like, thank you for the resumes, we let you know if there is any update, and boom, they go. That's it. And I have to wait for them to, if someone is getting selected, maybe after a week's time, or not even week, maybe like 10-15 days time, I might be getting a call and saying, see, this person has been selected. So I have no idea what was happening there. So these are the two challenges I am facing when it comes to you guys getting placed on in between that process. Okay, so these are the main things that right now that I have in my mind. I've informed you guys everything. So if there is any doubt you have, just feel free to message me. I'll be sharing my contact in here. Okay, so you guys, after completing your session, just note it down if you have any doubts right now, and after the session you guys can easily reach out to me by WhatsApp. And if you guys are calling and if I'm not picking up, please, I know sometimes I might miss any calls at that time. Just send me a WhatsApp message, and if it is very urgent, just message me saying that, see, this is the thing I have to discuss, this is very important, then I'll give you a call back. Yeah, so I think that's it. I hope you guys understood what I was saying. So yeah, thank you guys. So thank you, Gobi sir. Thank you. So that's it for today. So if there is anything, these guys can reach me to WhatsApp, like by WhatsApp. Yeah, Sure. okay. Thank you team. Thank you, ma'am. Thank you. என்ன சொன்னாங்க புரிஞ்சுதா? ஒரு ரெஸ்யூம் ஃபார்மேட் அனுப்புவாங்க, அதை பேஸ் பண்ணி உங்களோட ரெஸ்யூமை மாற்றி அவங்களுக்கு அனுப்பிச்சு வச்சிருங்க. ஓகே, ஸோ எப்போ ஆப்பர்ச்சுனிட்டி வந்தாலும் உங்களோட ரெஸ்யூம் வந்து சம்டைம்ஸ் அவங்களே அனுப்பிச்சு வச்சிருவாங்க. ஓகே, உங்கள்கிட்ட இருந்து வர டிலே ஆச்சு அப்படின்னா, ஓகே, நீங்களே என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களுக்கு வாட்ஸ்அப் குரூப்ல வந்து அந்த போஸ்ட் வருது இல்லை, ஜாப் போஸ்ட், அது உங்களுக்கு மேட்ச் ஆச்சு அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா, அப்ளைங் ஃபார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கம்பெனி நேம் போட்டு, என்ன கம்பெனியோ அந்த கம்பெனி நேம் போட்டு உங்களோட ரெஸ்யூம் வந்து நீங்கள் அட்டாச் பண்ணி அவங்களுக்கு அனுப்பிச்சு வச்சிடணும். ஸோ அவங்க அதையும் கலெக்ட் பண்ணி என்ன பண்ணிடுவாங்கன்னா அனுப்பிச்சு வச்சிருவாங்க. ஓகே, ஸோ அவங்க என்ன சொல்றாங்க, சம் கிளைண்ட்ஸ் வந்து டைரெக்டாக எங்கிட்டயே வந்து அப்டேட் பண்ணிடுவாங்க. சம்டைம் கிளைண்ட்ஸ் வந்து ரெஸ்யூம் வாங்கினதோட சரி, அடுத்து எல்லாமே டைரெக்டாக அவங்க பீப்புள்ஸ் தான் கான்டாக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சப்போஸ் நீங்கள் பிளேஸ் ஆகிட்டீங்க அப்படின்னா அவங்களுக்கு என்ன பண்ணணும், இன்ஃபார்ம் பண்ணணும். அப்படின்னா தான் உங்களோட ரெஸ்யூம் அது வந்து என்ன பண்ணுவாங்க, எடுத்துடுவாங்க. ஓகே, சப்போஸ் நீங்கள் பிளேஸ் ஆகணும்னா கூட, எனக்கு இந்த கம்பெனி பிடிக்கல, நான் மறுபடியும் ஜாப் தேடுறேன் அப்படின்னா நீங்கள் அவங்க சொன்னீங்கன்னா மறுபடியும் உங்களை ஆட் பண்ணிடுவாங்க. இல்லைன்னா தேவையில்லாமல் என்ன ஆகிட்டு இருக்கும், உங்களோட ரெஸ்யூம் மறுபடியும் போயிட்டு திரும்ப கால் வந்துகிட்டே இருக்கும். நீங்கள் ஆஃபீஸில் இருக்கும்போது கூட கால் வந்துட்டு இருக்கும். ஓகே, ஸோ பிளேஸ் ஆனீங்க அப்படின்னா டெஃபினட்டாக என்கிட்டையும் இந்த குரூப்பில் அந்த மேம்கிட்டையும் அப்டேட் பண்ணுங்க. அவங்க கான்டாக்ட் நம்பர், இமெயில் ஐடி எல்லாமே உங்களுக்கு வந்து இப்போ ஷேர் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ கோர்ஸ் முடிச்சதுக்கப்புறம் மார்க் இன்டர்வியூ இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஓகே, அது நீங்கள் வந்து நான் இன்டர்வியூ கொஸ்டின்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணிடுவேன். ஒரு 1 வீக் டைம் எடுத்துட்டு அதை ப்ரிப்பேர் பண்ணிட்டு வரணும். ஓகேவா? ப்ரிப்பேர் பண்ணி அது எதுக்கு அப்படின்னு சொல்லியிருந்தீங்கன்னா, ஒவ்வொரு இன்டர்வியூல போயிட்டு தப்பு பண்ணி அடுத்த இன்டர்வியூ அட்டன் பண்ண முடியாது. கரெக்டா? இப்போ நீங்கள் டிசிஎஸ் போறீங்கன்னா அடுத்த இன்டர்வியூ டிசிஎஸ்ல அடுத்த 6 மாதத்துக்கு உங்களால் அப்ளை பண்ண முடியாது. ஓகே, ஸோ அது மாதிரி ஒவ்வொரு கம்பெனிஸ்லையும் கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும். யோசிச்சு பாருங்க, போன வாரம் ஒரு கம்பெனிக்கு போயிருக்கோம், அதே கம்பெனிக்கு அடுத்த வாரம் நம்மளால போக முடியுமா? போக முடியாது. ஓகே, பார்த்த உடனே சொல்லிடுவாங்க, போயிட்டு வாங்கப்பா, அப்புறமா கூப்பிடுறோம், ஓப்பனிங் இல்லைன்றாங்க. ஓகேவா? ஸோ அதனால அந்த மார்க் இன்டர்வியூ அப்படிங்கிறது உங்களுக்கு இந்த இன்டர்வியூ ஃபியரை வந்து சரி பண்ணுவாது. அண்ட் நம்ம எங்கெங்க மிஸ்டேக்ஸ் பண்றோம், எங்கெங்க இம்ப்ரூவைஸ் பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணிடுவாங்க. ஓகேவா? ஸோ இதெல்லாம் இம்ப்ரூவ் பண்ணிக்கோங்க. ஒரு கொஸ்டின் கேட்டோம் அப்படின்னா நீங்க வளவலன்னு சொல்றீங்க, அப்படி சொல்லாதீங்க, ஷார்ட் அண்ட் ஸ்கிரிப்டியா சொல்லுங்க. ஸோ இந்த கொஸ்டினுக்கு இப்படி தான் நீங்க ஆன்சர் பண்ணணும் அப்படிங்கிற எல்லாமே இந்த மார்க் இன்டர்வியூல சொல்லிடுவாங்க. ஓகேவா? ஸோ அதுக்காக தான் இது எல்லாமே. ஓகேவா? ரைட். ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா அவங்களை கான்டாக்ட் பண்ணிருக்கீங்க பிளேஸ்மெண்ட் ரிலேட்டடா. ஓகே, ரைட். ஸோ பேக் டு அவர் செஷன். இல்லை ஏ அப்படின்னு சொல்லிட்டு வேல்யூ என்டர் பண்ண போறோம் அப்படின்னா, என்னோட அரேல போயிட்டு
இதுல ஏ இருக்கா, இதுல ஏ இருக்கா, இதுல ஏ இருக்கா, இதுல ஏ இருக்கான்னு சொல்லிட்டு என்ன பண்ணணும், நான் செக் பண்ணணும். அப்ப அரேல இருக்கிற எல்லா வேல்யூஸ் நான் என்ன பண்ண நினைக்கிறேன், ஐட்ரேட் பண்ண நினைக்கிறேன். அரேல இருக்கிற எல்லா வேல்யூஸ் நான் ஐட்ரேட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சாலே என்னதான் ஃபார் லூப். இப்போதைக்கு ஃபார் லூப் யூஸ் பண்ணிக்கோங்க, பின்னாடி இன்னும் கொஞ்சம் ஆப்ஷன்ஸ் கூட உங்களுக்கு வருது. ஓகே, அப்போ மறுபடியும் எனக்கு இதுக்குள்ள என்ன தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா ஒரு ஃபார் லூப் வந்து தேவைப்படுது. ஓகே, ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ மறுபடியும் ஃபார் வேர் I is equal to starting index position என்ன 0 I less than இந்த லூப் எது வரைக்கும் ரன் ஆகணும், இது வரைக்கும் ரன் ஆகணும் length minus 1 menus dot length. என்னோட அரேல எவ்வளவு வேல்யூஸ் இருக்கோ அவ்வளவு டைம் என்ன ஆகணும், ரன் ஆகும். அடுத்து I plus plus அப்படின்னு சொல்லிட்டு ஓகேவா, ரைட். இப்போ நம்ம இந்த லூப்ல என்ன பண்ண முடியும்னா menus of I அப்படின்னு சொல்லி போட்டீங்க அப்படின்னா we can access each and every values. அப்படிதானே, menus of 0 1 2 3 சொல்லிட்டு each and every values என்ன பண்ண முடியும், ஆக்சஸ் பண்ண முடியும். ரைட், இப்போ சொல்லுங்க நான் எங்க சர்ச் பண்ணணும் அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சிச்சு. இந்த ஹோம்ல தான் என்ன பண்ண போறோம், ஃபர்ஸ்ட் சர்ச் பண்ண போறோம். என்ன சர்ச் பண்ணணும் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. ஓகேவா, ரைட். இதுக்கு என்ன மெத்தட் நம்ம யூஸ் பண்ணலாம் சொல்லுங்க. இப்போ நான் ஏ அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஏங்கிறது இந்த ஹோம்ல இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நான் தெரிஞ்சுக்கணும். ஸோ வாட் இஸ் த மெத்தட்? full time method. சொல்லுங்க என்ன மெத்தட்? Full time. இந்த ஹோம்ல ஏங்கிறது இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்கணும் நினைக்கிறேன். என்ன மெத்தட்? ஒருத்தரையா கேட்டேன் சரி நினைக்கிறேன். அதுக்கு அடுத்து மேட்ச் யூஸ் பண்ணுவோம் சார். includes sir. வெரி குட். என்ன மெத்தட்? இன்க்ளூட்ஸ். ஹோம்ங்கிறது என்னது, ஸ்ட்ரிங்கா நம்பரா? ஸ்ட்ரிங். ஒரு ஸ்ட்ரிங்குக்குள்ள ஒரு சப் ஸ்ட்ரிங் இருக்கா இல்லையான்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம கிட்ட எத்தனை மெத்தட்ஸ் இருக்குன்னு சொல்லியிருந்தீங்கன்னா இண்டெக்ஸ் ஆஃப் இருக்கு, லாஸ்ட் இண்டெக்ஸ் ஆஃப் இருக்கு, சர்ச் இருக்கு, மேட்ச் இருக்கு, இன்க்ளூட்ஸ் இருக்கு. 5 மெத்தட் இருக்கு. இதுதானே கேட்ட கொஸ்டின் கரெக்ட் தானே? இந்த ஹோம்ல ஏங்கிற ஒரு கேரக்டர் இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு நான் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஓகே, ஹோம்ங்கிறது என்ன டைப்? ஸ்ட்ரிங். அப்போ ஸ்ட்ரிங்குக்குள்ள இருக்கிற ஏதோ ஒரு மெத்தட் தானே இந்த இடத்துல இருக்கும். ஓகேவா, சரி. ஸோ இண்டெக்ஸ் ஆஃப் யூஸ் பண்ணீங்கன்னா அது ஒரு நம்பர்ஸ் தான் கொடுத்துட்டு வரும். மறுபடியும் அதுக்கு அடுத்து நான் ஒரு கண்டிஷன் செக் பண்ணணும் அப்படின்னால நான் இண்டெக்ஸ் ஆஃப் யூஸ் பண்ணல, சர்ச் யூஸ் பண்ணல, மேட்ச் யூஸ் பண்ணோம்னா மறுபடியும் நான் டபுள் டைம் எக்ஸ்க்ளமேஷன் போட்டு அதை மாற்றி எனக்கு எடுத்துட்டு வரணும். அது எனக்கு தேவையில்லை. ஸோ இது ஈஸியான மெத்தட் எனக்கு என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா டைரக்டாவே இருக்குன்னா இருக்குன்னு சொல்லி சொல்லும், எஸ்ன்னு ட்ரூன்னு கொடுக்கும், இல்லை அப்படின்னா இல்லைன்னு சொல்லி ஃபால்ஸ்ன்னு சொல்லி கொடுக்கும். அதுதான் அந்த மெத்தட் இன்க்ளூட்ஸ். ஓகேவா, சரி. ஸோ உள்ளுக்குள்ள போயிட்டு நான் ஒரு கண்டிஷன் போடுறேன். என்ன அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா ஏஃப் என்னோட ஸ்ட்ரிங் என்னது மெனுஸா ஐ, அதுல தானே அந்த ஹோம் அபவுட் சொல்லிட்டு எல்லாமே வந்துட்டு இருக்கு. ஸோ ஐ டாட் என்னது இன்க்ளூட்ஸ் அப்படிங்கிற மெத்தட். வாட் இஸ் த சப்ஸ்ட்ரிங் ஹியர்? இந்த இடத்துல என்ன சர்ச் பண்ணுங்கிறது எது ஸ்டோர் ஆயிருக்கு? சர்ச் டெக்ஸ்ட். search text. எஸ், இது எடுத்து உள்ளுக்குள்ள கொடுக்க போறேன். இன்க்ளூட்ஸ் அப்படிங்கிற மெத்தட் எப்பவுமே என்ன ரிட்டர்ன் பண்ணும்? ட்ரூ ஆர் ஃபால்ஸ். எப்போ ட்ரூ ரிட்டர்ன் பண்ணும்? இந்த சப்ஸ்ட்ரிங்கோட மெயின் ஸ்ட்ரிங்குள்ள இருந்துச்சுன்னா என்ன ட்ரூ, இல்லைன்னா என்ன ஃபால்ஸ். சப்போஸ் யோசிச்சு பாருங்க, நான் ஏ அப்படிங்கிற ஒரு கேரக்டர் நான் என்டர் பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஏங்கிறது இதுல சர்ச் பண்ணி பார்க்குறேன், இதுல இருக்கா ஏங்கிற கேரக்டர்? இல்லை. அப்போ எனக்கு இந்த வேல்யூ எனக்கு வேண்டாம். இதுல சர்ச் பண்ணி பார்க்குறேன், இருக்கா? இருக்கு. இதுல இருக்கா? இருக்கு. இதுலயும் இருக்கு. அப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னா இருக்கிற வேல்யூஸ் எல்லாத்தையுமே தனியா இன்னொரு அறைக்குள்ள என்ன பண்ணி வைக்கணும் அப்படின்னா ஸ்டோர் பண்ணி வைக்கணும். அப்படின்னா தான் அதை எடுத்து என்னால் என்ன பண்ண முடியும், லூப் பண்ணி காமிக்க முடியும். ஓகே, அதுக்காக என்ன பண்ண போறோம் அப்படின்னா இந்த ஃபார் லூப் முன்னாடி ஃபர்ஸ்ட் ஒரு டெம்பரரி அரே என்ன பண்ணிக்கிறேன், கிரியேட் பண்ணிக்கிற போறேன். ஃபார் எக்ஸாம்பிள் டெம்ப் ஏஆர்ஆர் ஈக்குவல் டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எம்டி அரே, இல்லை ரிசல்ட் ஏஆர்ஆர்னு வச்சுக்கலாம். டெம்பரரி ஏஆர்ஆர் வேணும்.
ரிசல்ட் அரே அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கிறேன். அப்போ எதெல்லாம் எனக்கு மேட்ச் ஆகுதோ அந்த வேல்யூஸ் எல்லாம் இந்த ரிசல்ட் அரேக்குள்ள என்ன பண்ணணும், நான் ஆட் பண்ணணும். எங்க ஆட் பண்ணுங்க, இங்க தெரிஞ்சிருச்சுங்களா, இந்த இஃப்குள்ள தெரியும்ல மேட்ச் ஆச்சுன்னு சொல்லிட்டு. சரி, இப்போ சொல்லுங்க, இப்போ மேட்ச் ஆகிறத அந்த ரிசல்ட் அரேக்குள்ள ஆட் பண்ணுங்க. ரிசல்ட் அரே பிளஸ் ஈக்குவல் ரிசல்ட் அரே ஆட் பண்ணுங்க. பிளஸ் ஈக்குவல் கொஸ்டின் என்னன்னா, ஒரு எம்டி அரே உங்ககிட்ட இருக்கு, ஒரு ரிசல்ட் அரே உங்ககிட்ட இருக்கு. எனக்கு மேட்ச் ஆகிற ரிசல்ட் வேல்யூ எல்லாத்தையும் அந்த அரேக்குள்ள போயிட்டு என்ன பண்ண போறேன், தூக்கி போட போறேன். நீங்களே சொன்னீங்கல்ல, இது மேட்ச் ஆகல, இது மேட்ச் ஆச்சு, இது மேட்ச் ஆச்சு, இது மேட்ச் ஆச்சு. அப்ப இந்த மூணையும் எடுத்து இந்த அரேக்குள்ள என்ன பண்ணணும், நான் போடணும். ஸோ என்னோட அரே என்னன்னு சொல்லிட்டு தெரிஞ்சிருச்சு, மேட்ச் ஆகிற வேல்யூ என்னன்னு சொல்லிட்டு தெரிஞ்சிருச்சு. அதை எடுத்து அரேக்குள்ள ஆட் பண்ணுங்க. அரேக்குள்ள நியூவா ஒரு வேல்யூ ஆட் பண்ணணும்னா என்ன மெத்தட், என்ன மெத்தட் இருக்கு? புஷ் ரெண்டே மெத்தட் தான் இங்க இருக்கு. ஒன்னு அன்ஷிஃப்ட், ஒன்னு புஷ். ஓகேவா? நான் இந்த இடத்துல புஷ் எடுத்துக்கிறேன். ஏன் அப்படின்னா, நான் ஒரு வேல்யூ ஆட் பண்ணதுக்கு பின்னாடி வந்து தான் எனக்கு அடுத்தடுத்த வேல்யூஸ் எனக்கு ஆட் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அப்படிதானே அரே ஆர்டர்ல வரும். இதை ஆட் பண்ண அப்படின்னா புஷ் மெத்தட் போட்டாதான் எனக்கு இதுக்கு அடுத்து என்ன ஆட் ஆகும், கான்டாக்ட் ஆட் ஆகும். இதுக்கப்புறம் என்ன ஆட் ஆகும், கேலரி ஆட் ஆகும். அதனால என்னோட அரே டாட் புஷ் என்ன வேல்யூ புஷ் பண்ண போறீங்க சொல்லுங்க, என்ன வேல்யூ புஷ் பண்ண போறீங்க? ஒன்னா புஷ் பண்ணி என்ன பண்ண போறீங்க? ஒண்ணுங்கிறது அரேக்குள்ள போட்டு என்ன பண்ண போறீங்க? ஐ சார், ஐயில தான் ஒண்ணு வருது. ஐய புஷ் பண்ணி என்ன பண்ண போறீங்க? மெனுஸ்ங்கிறது ஒரு அரே, அதை புஷ் பண்ணி என்ன பண்ண போறீங்க? சர்ச் டெக்ஸ்டா, சர்ச் டெக்ஸ்ட்ல ஏ நான் கொடுத்துருக்கேன், ஏயா புஷ் பண்ண போறீங்க? மறுபடியும் சொல்றேன், இந்த ஹோம்ல ஏ இருக்கா? இல்ல. இந்த அபோட்ல ஏ இருக்கா? இருக்கு. அப்ப நான் ஏய புஷ் பண்ணுமா, அபோட்டை புஷ் பண்ணுமா? ஏயா புஷ் பண்ணணும். என்னோட ரிசல்ட் அரேக்குள்ள ஏ போகணுமா, அபோட் போகணுமா? ஏ போகணுமா, அபோட் போகணுமா? அபோட் போகணும். அபோட் போகணும் அப்படின்னா இந்த இடத்துல எதை புஷ் பண்ணுவீங்க? ஓகேவா? மெனுஸ் ஆஃப் ஐ, ஃபர்ஸ்ட் டைம் ஐ என்னோட வேல்யூ என்ன? ஐயோட வேல்யூ என்னப்பா? 0. மெனுஸ் ஆஃப் 0ஓட வேல்யூ என்ன? ஹோம். ஹோம் டாட் இன்க்ளூட்ஸ் ஆஃப் ஏ, ட்ரூவா ஃபால்ஸா? ஃபால்ஸ். அப்ப இதுக்குள்ளேயே போகாது. ஹோம் நம்ம புஷ் பண்றோமா? இல்ல. அடுத்து மெனுஸ் ஆஃப் 1 என்னது? அபோட். அபோட் டாட் இன்க்ளூட்ஸ் ஆஃப் ஏ, ட்ரூவா ஃபால்ஸா? ட்ரூ. அபோட் டாட் இன்க்ளூட்ஸ் ஆஃப் ஏ. இப்போ நான் ஏ புஷ் பண்ணுமா, அபோட்டை புஷ் பண்ணுமா? அபோட்டை தான் புஷ் பண்ணணும். அதனாலதான் மெனுஸ் ஆஃப் ஐ என்ன பண்ணியிருக்கேன், புஷ் பண்ணியிருக்கேன். ஓகேவா? புரியுதா என்ன பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு? சரி. ஸோ இது வந்து கேஸ் சென்சிட்டிவா நடக்கும். சப்போஸ் கேஸ் இன்சென்சிட்டிவா பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா ரெண்டுமே என்னவா மாத்திக்கோங்க, 2 லோவர் கேஸ் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு மாத்திக்கோங்க. ஓகே, ரிசல்ட் அரே கிடையாதுல்ல, இது அரே இல்லை. ஸோ எனக்கு ஐட்ரேட் ஆகிட்டு வர வேல்யூ என்ன, மெனுஸ் ஆஃப் ஐ டாட் 2 லோவர் கேஸ் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு இதே லோவர் கேஸாக மாற்றிக்கோங்க. இந்த சர்ச் டெக்ஸ்ட் வருது இல்லை, ஸோ இதே என்னவா மாற்றிக்கோங்க, லோவர் கேஸாக மாற்றிக்கோங்க. இல்லை அப்படின்னா நீங்கள் கேப்ஸ் ஏ லோவர் கேஸ் ஏ கொடுத்தீங்கன்னா இது என்ன ஆகாது, உள்ளுக்குள்ள எடுத்துக்கிடாது. ஓகே, இப்போ நான் ரெண்டுமே லோவர் கேஸாக மாற்றினதுக்கு அப்புறம் தான் செக் பண்ணுறேன் இன்க்ளூட்ஸ் போட்டு. ஸோ ஃபைனலாக என்னோட அரே பார்க்குறதுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த லூப் எல்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நான் லாக் போட்டு செக் பண்ணுறேன். கன்சோல் டாட் லாக் ஆஃப் என்ன அரே, ரிசல்ட் அரே. ஏன்னா அதுக்குள்ள தான் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கிறோம். ஓகே, ஸோ பாருங்க, கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஐ கொடுத்து கன்சோல் டேப் ஓப்பன் பண்ணிட்டு பேஜை ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு
உள்ள ஏ அப்படின்னு சொல்லி கொடுத்தோம் அப்படின்னா என்னோட ரிசல்ட் அரேல வந்துச்சா? ஓகேவா? ஓகே, இப்போ நான் ஏ பி அப்படின்னு சொல்லி கொடுத்தேன் அப்படின்னா ரிசல்ட் அரேல என்ன மட்டும்தான் இருக்கு? அபவுட்ங்கிறது மட்டும்தான் இருக்கு. நான் டெல் பண்ணிட்டு வந்தேன் அப்படின்னா எனக்கு எல்லாமே கிடைச்சிடும். ஏன்னா இன்க்ளூட்ஸ்ல போயிட்டு எம்டி வேல்யூ செக் பண்ணும்போது எல்லா வேலையுமே அது என்ன பண்ணிடும், உங்களுக்கு ரிட்டர்ன் பண்ணிடும். சரி, இப்போ சொல்லுங்க. நான் இதில் போயிட்டு ஏ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேல்யூவை டைப் பண்ணியிருக்கேன். இப்போ என்னோட அரேல எத்தனை வேல்யூஸ் இருக்கு? 3 வேல்யூ. அப்போ நீங்கள் காமிக்கிறது எத்தனை வேல்யூவாக தான் இருக்கணும்? 3 வேல்யூவாக தான் இருக்கும். ஓகே, பட் நம்ம கிட்ட இப்போ 2 அரே இருக்கு. ஒன்று என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரிசல்ட் அரே, இன்னொன்று என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்மளோட மெயின் அரே, மெனுஸுங்கிற மெயின் அரே. அப்போ நான் இந்த இடத்துல சர்ச் பண்ணி நான் ஐட்ரேட் பண்ணி காமிக்கிறேன்ல, விச் மீன்ஸ் இந்த டிஸ்பிளே பண்ணுறதுக்கு ULL கிரியேட் பண்ணுறோம்ல, அதுக்கு நீங்கள் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா டைரெக்டாக மெனுஸ் அரே எடுத்து சொல்லக்கூடாது. அப்படி சொன்னீங்கன்னா எப்பவுமே மெனுஸில் என்ன இருக்கோ அது மட்டும் தான் என்ன பண்ணிட்டு இருக்கும், காமிச்சிட்டு இருக்கும். பட் நான் சர்ச் பண்ண எனக்கு என்ன அரே காமிக்கணும், இந்த ரிசல்ட் அரே தான் எனக்கு என்னன்னு சொல்லி காமிக்கணும். அப்போ நான் இந்த இடத்துல பாஸ் பண்ண போகிறது, இந்த இடத்துல நான் கொண்டு வர அரேவே எனக்கு 2 அரே என்கிட்ட என்ன இருக்கு. ஸோ டைனமிக்காக நான் வந்து சொல்லணும், இப்போ மெனுஸ் அரேவை டிஸ்பிளே பண்ணுங்க, இப்போ ரிசல்ட் அரேவை டிஸ்பிளே பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, பேஜ் லோட் ஆகும்போது நம்ம என்ன அரேவை டிஸ்பிளே பண்ணி காமிக்க போகிறோம், மெனுஸ் அரே தான் டிஸ்பிளே பண்ணி காமிக்க போகிறோம். அதான பேஜ் லோட் ஆகும்போது நம்ம எந்த சர்ச்சுமே பண்ணிருக்க மாட்டோம், டேரக்டா என்ன அரே தான் காமிக்க போகிறோம், மெனுஸ் அரே தான் காமிக்க போகிறோம். அதனால நான் என்ன பண்ணிட போகிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆன் லோடில் இந்த இடத்துல நீங்கள் எழுதிருக்கீங்கல்ல, ஓகே, என்ன அரேவை டிஸ்பிளே பண்ணணும் அப்படிங்கிறத நான் இங்கேயே நான் சொல்லியிருப்பேன். ஓகே, என்ன அரே டிஸ்பிளே பண்ண போகிறோம், மெனுஸுங்கிற அரேவை தான் டிஸ்பிளே பண்ண போகிறோம் அப்படிங்கிறத இந்த அரேவை எடுத்து டிஸ்பிளே பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஆர்குமெண்ட் என்ன பண்ணிட்டேன், ஃபங்க்ஷனுக்கு பாஸ் பண்ணிட்டேன். அப்போ நான் ஒரு பேராமீட்டர்ஸ் என்ன பண்ணியிருக்கணும், ரிசீவ் பண்ணியிருக்கேன். நான் ஜென்ரலாக ஏஆர்ஆர் அப்படின்னு சொல்லிட்டு ரிசீவ் பண்ணிக்கிறேன். இப்போ நான் எதை எடுத்து ஐட்ரேட் பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த ஏஆர்ஆருங்கிற பேராமீட்டரில் என்ன அரே வந்திருக்கோ அந்த அரே எடுத்து தான் என்ன பண்ண போகிறேன், நான் ஐட்ரேட் பண்ண போகிறேன். ஓகேவா? இதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா எப்பெல்லாம் அந்த டூ டிஸ்பிளே ஃபங்க்ஷனை கால் பண்ணுறீங்களோ அப்போ எந்த அரே ஐட்ரேட் பண்ணணும் அப்படிங்கிறத நீங்கள் சொல்லணும். இப்போ நான் சொல்லியிருக்கேன்ல இந்த மாதிரி. ஓகே, நான் இப்போ ஒரு இடத்துல டெலீட் பண்ணேன் கரெக்டாக, டூ டிஸ்பிளேன்னு சொல்லிட்டு. அப்போ இங்கேயே நான் சொல்லணும் இங்கே எந்த அரே பாஸ் பண்ணணும், ஏஆர்ஆரா ரிசல்ட் அரேவா? ஏஆர்ஆர் தான். ஏஆர்ஆர் மீன்ஸ் மெனுஸ் அரே தான் என்ன பண்ணணும், நான் இந்த இடத்துல பாஸ் பண்ணணும். ஏன்னா மெனுஸ்ல தான் நான் சம்திங் ஏதோ புஷ் பண்ணியிருக்கிறேன். ஓகே, இது டூ மேனிப்புலேஷன். இன்னொரு இடத்துல டெலீட் பண்ணா தூக்கிட்டேனா? சரி. ஸோ எங்கெல்லாம் நீங்க இந்த அரேல இருக்கிற வேல்யூ எடுத்து ஷோ பண்ண நினைக்கிறீங்களோ அங்க மெனுஸ் அரே என்ன பண்ணணும், பாஸ் பண்ணி விடணும். சர்ச் ரிசல்ட்ஸ்ல மட்டும் நீங்க எந்த அரே பாஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா அந்த ரிசல்ட் அரே எடுத்து என்ன பண்ணணும், பாஸ் பண்ணணும். அப்ப என்னோட லூப் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஃபைனலா என்கிட்ட என்ன வேல்யூ இந்த ரிசல்ட் அரேல இருக்கோ அதை வச்சு நான் என்ன பண்ண போறேன், அந்த ULL-ஐ கிரியேட் பண்ண போறேன். ULL-ஐ கிரியேட் பண்றதுக்கு என்ன மெத்தட் யூஸ் பண்றோம், டூ டிஸ்பிளே அப்படிங்கிற இந்த ஃபங்க்ஷன் தான் யூஸ் பண்றோம். அப்போ டூ டிஸ்பிளேங்கிற ஃபங்க்ஷனை சொல்லும் போதே நான் சொல்லணும் இந்த அரே எடுத்து என்ன பண்ணுங்க, டிஸ்பிளே பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ எந்த அரே எடுத்து டிஸ்பிளே பண்ணணும், ரிசல்ட் ஏஆர்ஆர் எடுத்து என்ன பண்ணணும், டிஸ்பிளே பண்ணணும். இப்போ ஜஸ்ட் இதுக்குள்ள போயிட்டு என்ன பண்ணிக்கிறேன் சொல்லிக்கிறேன். ஓகே, நல்லா பாருங்க, பேஜ் லோட் ஆகும்போது நான் மெனுஸ் அரே எடுத்து என்ன பண்றேன், டிஸ்பிளே பண்றேன். ஓகே, சப்போஸ் இந்த மெனுஸ் அரேல சம்திங் ஏதோ சேஞ்சஸ் எல்லாம் பண்ணணும் அப்படின்னா அப்போ மெனுஸ் அரேவை தான் எடுத்து என்ன பண்ண போறேன், டிஸ்பிளே பண்ண போறேன். சர்ச் ரிசல்ட்ஸ் மட்டும் வரும்போது இந்த ரிசல்ட் அரே எடுத்து என்ன பண்ண போறேன், நான் டிஸ்பிளே பண்ண போறேன். சரி, நான் என்னோட அரே வந்து டைனமிக்கா வருது அப்படிங்கிறதுனால தான் நான் ஒரு பேராமீட்டர் நேம் வச்சுட்டு இந்த பேராமீட்டர்ல என்ன அரே வந்திருக்கோ அதோட லென்த், அதோட ஐட்ரேட்டட் வேல்யூ. ஓகேவா? செக் பண்ணலாமா? ஸோ பேஜை போயிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு இப்போ ஏ அப்படின்னு சொல்லி டைப் பண்ணணும் அப்படின்னா ரிசல்ட்ஸ் என்ன மட்டும் வந்துருச்சு, ஏட ரிசல்ட்ஸ் மட்டும் வந்துருச்சு. ஏபி அப்படின்னு சொல்லி டைப் பண்ணணும் அப்படின்னா ஏபி மட்டும் கிடைச்சிட்டு வருது. டைப் பண்ணோம் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி என்ன ஆயிட்டு இருக்கு, எனக்கு மாறிட்டு. ஓகேவா? ரைட். ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்க சர்ச் ரிசல்ட்ஸ்ல ஒர்க் அவுட் பண்ணும்போது இந்த எடிட் அண்ட் டெலீட் பண்ணீங்க அப்படின்னா ப்ராப்பரா ஒர்க் ஆகாது. ஏன் அப்படின்னா இப்போ சர்ச் ரிசல்ட்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த கேலரிங்கிறது தான் 0th இண்டெக்ஸ் பொசிஷன்ல இருக்கும். நீங்க இப்போ எடிட்டோ டெலிட்டோ கொடுத்தீங்கன்னா என்ன இண்டெக்ஸ் நம்பர் பாஸ் பண்ணி விடுவீங்க, 0ன்னு பாஸ் பண்ணி விடுவீங்க. பட் அந்த 0 வந்து மெனுஸ்ல போய் பார்த்தீங்கன்னா அது வந்து கேலரியா இருக்காது, என்னவா இருக்கும், அது ஹோமா இருக்கும். ஓகே, ஸோ கிளைண்ட் சைட்ல நம்ம டேட்டா பேஸே இல்லாம பண்றோம் அப்படிங்கிறனால சர்ச் ரிசல்ட்ஸ் மட்டும் இந்த எடிட் அண்ட் டெலிட் உங்களுக்கு என்ன ஆகாது, ஒர்க் ஆகாது. ஏன்னா இதுக்குன்னு ஒரு யூனிக் ஐடியே கிடையாது நம்மகிட்ட. பட் ஃபியூச்சர்ல டேட்டா பேஸ்ல இருந்து இந்த மாதிரி நம்ம வேல்யூஸ் வரும்போது ஒவ்வொரு வேல்யூக்கு என்ன இருக்குன்னு சொல்லிட்டுனா ஒரு யூனிக் ஐடி இருக்கும். அந்த ஐடி வச்சு தான் என்ன பண்ணுவோம், நம்ம ஹேண்டில் பண்ணுவோம். அதனால சர்ச் ரிசல்ட்ஸ்ல என்ன ட்ரை பண்ணாதீங்க அப்படின்னா எடிட்டோ டெலிட்டோ ட்ரை பண்ணீங்க அப்படின்னா அது வேற ஒரு வேல்யூ போய் டெலிட் பண்ணி விட்டுரும். யோசிச்சு பாருங்க, நான் இங்க இருந்து டெலிட் சொல்லிட்டு கிளிக் பண்ணணும்னு வச்சுக்கோங்க, எனக்கு என்ன வேல்யூ பாஸ் ஆகும்,
0ங்கிற வேல்யூ பாஸ் ஆகும். 0ல என்ன இருக்கு? ஹோம் இருக்கு. ஹோமை டெலிட் பண்ணி விட்டுரும். ஓகே, நீங்க உங்களுக்கு இந்த இடத்துல வேல்யூஸ் எல்லாமே நம்ம பண்ணது எல்லாமே கரெக்டாக தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த ஆரோ கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு இந்த எடிட் மேலேயோ இல்லை டெலிட் பண்ணியோ கிளிக் பண்ணுங்க. கரெக்டா என்ன இண்டெக்ஸ் நம்பரோ அந்த இண்டெக்ஸ் நம்பர் உள்ளுக்குள்ள ப்ராப்பரா காமிக்கணும். கோட்ஸ் எதுவுமே இல்லாமல் என்ன பண்ணணும், அது காமிக்கணும். காமிச்சதுன்னா கரெக்டாக வேல்யூ என்ன பண்ணியிருக்கீங்க, பாஸ் பண்ணியிருக்கீங்க. இல்லைன்னா என்ன பண்ணல, பாஸ் பண்ணல. அது நீங்கள் அலர்ட் போட்டாலே வந்துடும். சப்போஸ் எனக்கு ஃபங்க்ஷனே கால் ஆகலை அப்படின்னா சிண்டெக்ஸ் கரெக்டாக இருக்கா, அந்த இடத்துல கோட்ஸ் எதுவும் அடிஷனலாக ஆட் ஆகாமல் இருக்கா அப்படிங்கிறது இந்த மாதிரி என்ன பண்ணிக்கோங்க, செக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ சர்ச் வரைக்கும் என்ன பண்ணியாச்சு, கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இதே சர்ச் நீங்கள் பண்ணணும். நீங்கள் அடிஷனலாக என்ன ட்ரை பண்ணணும் அப்படின்னா, இப்போ நான் ஏ என்டர் பண்ணுறேன், பி என்டர் பண்ணுறேன். இப்போ சின்னு சொல்லி கொடுத்தோம்னா எனக்கு எதுவுமே காமிக்கல. நீங்கள் என்ன பண்ணணும்னா இப்போ நோ ரிசல்ட்ஸ் ஃபவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெட் கலரில் மெசேஜ் காமிக்கணும். ஓகே, இன்னொன்று என்ன அப்படின்னா இந்த இடத்துல சர்ச் பண்ணும்போது எனக்கு 3 ரெக்கார்ட்ஸ் வந்திருக்கா, இதுக்கு மேலே வந்து கிரீன் கலரில் யூ ஹாவ் ஃபவுண்ட் 3 ரெக்கார்ட்ஸ். ஓகே, நான் பி என்டர் பண்ண அப்படின்னா யூ ஹாவ் ஃபவுண்ட் 1 ரெக்கார்ட். ஓகே, அந்த மாதிரி நீங்கள் காமிக்கணும். எதுவுமே இல்லை அப்படின்னா யூ ஹாவ் ஃபவுண்ட் 0 ரெக்கார்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரெட் கலரில் வரணும். அந்த 0, 1, 2, 3 எல்லாமே டைனமிக்காக வரணும். நீங்களா போயிட்டு இஃப் ஈக்குவல் டு 1, இஃப் ஈக்குவல் டு 2, 3, 4, 5 என்ன பண்ணக்கூடாது, போடக்கூடாது. ஓகே, நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா நாளைக்கு நீங்கள் கோட் ரிவ்யூ எடுத்துகிட்டு வரும்போது இந்த அறையில் இன்னும் நிறைய வேல்யூஸ் வந்து நான் ஆட் பண்ணிடுவேன். ஆட் பண்ணிட்டு தான் சர்ச் எல்லாம் பண்ணுவேன். அப்போ தான் நான் டெலிட்லாம் பண்ணுவேன். அப்போ கூட அது என்ன ஆகணும், ப்ராப்பராக ஒர்க் ஆகும். ஓகேவா? ஸோ பண்ணி முடிச்சிடலாம் அந்த அப்ளிகேஷனை. அவ்வளோதான். இதை பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த அப்ளிகேஷன் ஓவர். அடுத்தது போகலாம். பண்ணிடலாம்ல? ஓகேயா? ஸோ நிறைய பேசிக்கான கொஸ்டின்ஸ் தான் கேட்குறேன், ஆன்சர் பண்ண மாட்டேங்கிறீங்க. அது கொஞ்சம் ஆன்சர் பண்ணுற மாதிரி பாருங்கள். ஏன்னா லாஸ்ட் வரைக்கும் நம்ம இப்படியே இருக்க முடியாது. நம்ம பாதி வந்துட்டோம். ஓகே, ஆல்ரெடி நான் பார்த்ததுலேருந்து தான் கேட்குறேன். கொஞ்சம் யோசிச்சு கொஞ்சம் ஆக்டிவாக இருங்க. ஓகேவா? ஸோ இது கரெக்ட் கிடையாது. என்கிட்ட கேட்டீங்க அப்படின்னா நீங்கள் போயிட்டு இருக்கிற வே வந்து கரெக்ட் கிடையாது. ஓகேவா? இன்னும் கொஞ்சம் ஷார்ப் பண்ணணும், பார்த்துக்கணும். ஓகே ஓகே, தேங்க்யூ. இதை கம்ப்ளீட் பண்ணி வீடியோ ஷேர் பண்ணிடுங்க. கோட் ரிவ்யூ அப்புறமா வச்சுக்கலாம். ஓகேவா? தேங்க்ஸ். தேங்க்யூ சார். தேங்க்யூ. Thank you, sir. Thank you, sir. Thank you.